ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். ரேண்டம் வேரியபிள்ல ரெண்டு விதமா நம்ம பிரிக்கலாம். ஒன்னு டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள், இன்னொன்னு கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். டிஸ்கிரீட் ரேண்டம் எப்ப சொல்லுவோம் அப்படின்னா, எனக்கு அது கவுண்டபிளா இருந்ததுன்னா அதை டிஸ்கிரீட்னு சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு கார்டு ஒரு பாக்ஸ் எடுத்தோம்னா 52 கார்ட்ஸ் இருக்கும்னு சொல்லுவேன். நம்மளால 52 கார்ட்ஸ் சொல்ல முடியும். டைஸ் த்ரோ பண்றோம், டை த்ரோ பண்ணா 6 பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ டைக்கான ஃபேஸஸ் 6, இல்ல 2 காயின் எடுக்கிறேன், 2 காயின் அதோட பாசிபிலிட்டி 4. இந்த மாதிரி எனக்கு வந்து டிஸ்கிரீட்டா இதுதான் கவுண்டபிளா ஒரு வேல்யூ சொல்லும்போது அது வந்து டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள். கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் அப்படின்னு எப்ப சொல்லுவோம் அப்படின்னா, ஏஜ், ஹைட் இந்த மாதிரி சொல்லும்போது அது கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். ஃபார் எக்ஸாம்பிள், உங்க கிளாஸ் ரூம்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட ஏஜ் என்ன இருக்கும் அப்படின்னு கால்குலேட் பண்ண சொன்னாங்க அப்படின்னா, ஒரு 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க கிளாஸ் ரூம்ல கால்குலேட் பண்ணும்போது நம்ம இந்த வேல்யூல இருந்து இந்த வேல்யூ வரைக்கும் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ சிலருக்கு வந்து 17 இயர்ஸா இருக்கும், சிலருக்கு 18 இருக்கும், சிலருக்கு 19 இருக்கும். ஸோ அது வேரி ஆகும். அப்போ 17 இயர்ஸ்ல இருந்து 19 இயர்ஸ் வரைக்கும் இருக்காங்க அப்படின்றது இட்ஸ் லைக் கண்டினியூஸ் திங்ஸ். ஒரு கர்வ் மாதிரி வரும். ஒருவேளை ஹைட் பார்க்க சொல்றாங்க அப்படின்னா, ஹைட் கூட வெயிட் ஒரு 40 மெம்பர்ஸ் வெயிட் பார்க்க சொன்னாங்கன்னா ஆவரேஜ் ஒரு 50 கிலோ இருப்பாங்க அப்படின்னா 50 kg இருந்து 75 kg வரைக்கும் இருக்காங்க அப்படின்னு சொல்றதுதான் வந்து கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். அதான் இங்க கொடுத்திருக்காங்க definition which takes all possible values in a given interval. ஒரு இன்டர்வல் ஃபார்மட்ல வர எல்லா வேல்யூஸையும் எடுக்கிறதா கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். அண்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனுக்கான டெஃபினிஷன் கீழ இருக்கு. ஸோ f of x ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் ரேண்டம் வேரியபிள். அதுக்கான கண்டிஷன் இட்ஸ் ஆல்பா டு பீட்டா. நம்ம டிஸ்கிரீட்டா தான் சம்மேஷன் எழுதுவோம், இங்க இன்டெக்ரல் யூஸ் பண்ணணும். இது ப்ராப்பர்ட்டீஸ். ஸோ f of x கண்டிப்பா greater than or equal to 0. செகண்ட் ப்ராப்பர்ட்டி மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து இன்ஃபினிட்டி f of x dx ஆட் பண்ணும்போது எனக்கு 1 வரும். ஈன்றது ஒரு ஈவென்ட்டா இருந்தா p of e equal to integral e f of x dx. இப்போ ரைட் a short note on continuous random variable அப்படின்னு கேட்டாங்கன்னா, உங்களுக்கு continuous random variableல என்னெல்லாம் உங்களுக்கு தெரியும், இந்த 3 ப்ராப்பர்ட்டி எழுதலாம், டெஃபினிஷன் எழுதலாம், இதுக்கு 2 எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம். அந்த மாதிரி நம்ம 5 மார்க்குக்கு எழுத முடியும். ஸோ வெரி ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். show that the function f of x equal to, ஒரு ஃபங்க்ஷன் x square by 3 இருக்கு, அதுக்கான லிமிட் -1 less than 2 இருக்கு, 0 otherwise. இந்த லிமிட்ல x y by 3 மத்த இடத்துல அது 0 is a pdf. இது ஒரு pdf ஆன் செக் பண்ண சொல்றாங்க. pdfனா இதுக்கு நம்ம 3 ப்ராப்பர்ட்டி சொன்னோமா, இன்டகிரேட் பண்ணும்போது ஆன்சர் 1 வரணும், என்னோட f of x greater than or equal to 0 இருக்கணும், அண்ட் e is an event. நமக்கு ஈவென்ட் கிடையாது, இந்த ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனா கூட நம்ம இத pdf னு சொல்ல முடியும். சோ நம்ம இப்ப என்ன பண்ண போறோம், இன்டகிரேட் பண்ணி செக் பண்ண போறோம். நம்ம ஃபார்முலா இன்டகிரல் -∞ to infinity f of x dx 1 ன்னு வருதான்னு ப்ரூவ் பண்ண போறோம். நமக்கு கொடுத்த லிமிட் -1 ல இருந்து 2, உள்ள இருக்க ஃபங்க்ஷன் x square by 3 into dx. இப்போ இத இன்டகிரேட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த 1/3 கான்ஸ்டன்ட் வெளிய எடுத்துட்டு போயிடலாம். -1 ல இருந்து 2 x square dx. இதுக்கான ஃபார்முலாவை நான் சைடுல எழுதுறேன். பேசிக் இன்டெகிரல் ஃபார்முலா தான். x power n dx வந்து எப்படி எழுதணும், x power n plus 1 by n plus 1 இதுதான். இப்போ நமக்கு n ன்னு இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குன்னா 2 அப்படின்னு இருக்கு. அப்ப நான் ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணா எனக்கு என்ன வரும், x power 2 plus 1 by 2 plus 1. லிமிட் லோவர் லிமிட் அப்பர் லிமிட் 2. இப்போ 1/3 இது x cube divided by 3 -1 ல இருந்து 2. திருப்பி இந்த 1/3 வெளிய எடுத்துட்டு போறோம். சோ வெளியில 1/9 வந்துருச்சு. x cube இது நான் நிறைய ஸ்டெப்ஸ் எழுதுற மாதிரி இருக்கும். டாட்டா போட தெரியவங்க டாட்டா போடுங்க, அப்படி இல்லனா ரொம்ப ஸ்லோவா ஒவ்வொரு ஸ்டெப்பா சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கோங்க. நமக்கு இன்டெகிரல்னாலே அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். இங்க அப்பர் லிமிட்ன்றது 2, சோ x இருக்கிற இடத்துல 2 மைனஸ் லோவர் லிமிட் x இருக்கிற இடத்துல -1 ஹோல் கியூப். 2 கியூப்ன்றதோட வேல்யூ 8, இல்ல 1/9 இருக்கு. 8 -1 ஹோல் கியூப்ன்றது -1. சோ 1/9 இந்த மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். டவுட்டா இருந்ததுனா கால்குலேட்டர் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணிக்கோங்க. கேன்சல் பண்ணா 1. சோ நான் இன்டகிரேட் பண்ணா எனக்கு 1 வந்துருச்சு. therefore f of x is a pdf. நம்ம ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள்ல ஒரு ப்ராப்ளம் பார்க்க போறோம். क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். a continuous random variable x has a pdf. ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க, அந்த ஃபங்க்ஷனுக்கு லிமிட் கொடுத்திருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா find a and b such that அப்படினு கீழ ரெண்டு கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, p of x less than or equal to a ஓ p of x greater than a ஓ ஈக்குவல்னு சொல்லிருக்காங்க. நம்ம விஷுவலைசேஷனுக்காக நான் இங்க இந்த பாயிண்ட் எடுக்கிறேன் a. சோ இங்க -∞, இங்க +∞. நமக்கு இது புரியறதுக்காக இந்த லைன் வரைஞ்சிட்டேன். x less than or equal to a, less than or equal to a னா இந்த இடத்துல வரும். இந்த இடமோ x greater than a ஓ ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஈக்குவல்னா நம்மளோட மொத்த ப்ராபபிலிட்டி 1. அப்போ 1 தான் ரெண்டு பேரும் பாதி பாதியா, இந்த பக்கம் ஒருத்தர் அந்த பக்கம் ஒருத்தர் அப்படின்னு எடுத்துக்கோங்க. சோ 1 தான் பாதி பாதியா பிரிக்க போறாங்க. அப்போ p of x less than or equal to a னாலும் அதோட ஆன்சர் 1/2 தான், இல்ல p of x greater than a ன்னு எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு வேல்யூ 1/2 தான். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அண்ட் அதுக்கப்புறம் இப்போ நான் x less than or equal to a அப்படின்னு கொடுத்துருக்கேன்ல, இதை நம்ம இன்டெகிரலுக்கு மாற்ற போறோம். ஸோ திருப்பி லைன் வரைக்கும் நமக்கு மொத்தமா கொடுத்துருக்கிற லிமிட் என்ன பாருங்க, 0 ல இருந்து 1. ஸோ 0 ஆரம்பிச்சு 1. இதுக்கு நடுவில் 2 பாயிண்ட் இருக்கு, a ஒரு பாயிண்ட், b ஒரு பாயிண்ட். இந்த 2 பாயிண்ட் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் கண்டிஷன் x less than or equal to a. less than or equal to a னா நமக்கு எங்க இருக்கும், என்னோட ரீஜன் இங்க இருக்கும். a விட கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்னோட லிமிட் நான் என்ன எடுக்கணும், 0 ல இருந்து a அப்படின்னு எடுத்துப்போம் லிமிட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு நம்ம லிமிட் என்ன எடுக்கிறோம், 0 ல இருந்து a. இந்த லிமிட் எடுக்கிறதுக்காக தான் வரைஞ்சிருக்கேன். f of x dx ஈக்குவல் டு நம்ம மேல கொடுத்த லிமிட் எடுக்க கூடாது, ஏன்னா கீழ வந்து தனித்தனியா ஒரு சப்டிவிஷனா கொடுத்திருக்காங்க. a கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பேட்டர்ன், b கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு மெத்தட். மேல கொடுத்திருக்கிறது ஜெனரல், அதனால தான் நம்ம இப்படி பிரிச்சு எழுதிருக்கோம். 0 ல இருந்து a f of x dx, ஆனா அதோட ஆன்சர் 1/2. நம்மளோட ஃபங்க்ஷன் என்ன, 3x². 0 ல இருந்து a 3x² dx ஈக்குவல் டு 1/2. 3 வெளியில இருக்கட்டும். இன்டெகிரல் ஆஃப் x².
ஃபார்முலா இங்கே எழுதுறேன். x power n dx equal to x power n plus 1 by n plus 1. இப்போ x power 3 by 3 வருமா, 2 plus 1 3 by 2 plus 1 3. லிமிட் வந்து 0லேருந்து a, இங்கே 1 by 2 இருக்குது. இந்த 3யும் நமக்கு கேன்சல் ஆகிடும். இப்போ இந்த a வேல்யூவை நம்ம அங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். a அப்பர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணால் a கியூப் ஆகும், மைனஸ் லோவர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணால் 0 ஈக்குவல் டு 1 by 2. இங்கேருந்து எனக்கு a கியூப் ஈக்குவல் டு 1 by 2 தெரியுது. அப்போது a ஈக்குவல் டு 1 by 2, அந்த 3 இங்கே வரும்போது பவர் 1 by 3 மாறிடும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஓவர். இப்போ செகண்ட் கண்டிஷன் போங்க. p ஆஃப் x கிரேட்டர் than b. இதுக்கு வந்து வேல்யூவே அவங்க கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வேல்யூ கொடுக்கல, ரெண்டு ஈக்குவல் கொடுத்துட்டாங்க. நம்ம தான் 1 by 2 எழுதிக்கோ, கண்டுபிடிச்சிக்கோ. இங்கே அவங்களே வேல்யூ கொடுத்துட்டாங்க, செகண்ட் ஒன் கண்டுபிடிக்க. ஸோ p ஆஃப் x greater than b equal to 0.05. இப்போ greater than b னா நான் எந்த இடத்துல எடுத்துக்கணும்னு பாருங்க, b விட அதிகமா, இப்போ இந்த இடத்துல எடுத்துக்கணும். இப்போ b ல இருந்து 1 தான் என்னோட லிமிட். இப்போ எப்படி வரணும்னா b விட அதிகம் கண்டிஷன் கொடுத்துட்டாங்க, அதனால அதை ஹைலைட் பண்ணோம். லிமிட் b ல இருந்து 1, லெஃப்ட்ல இருந்து ரைட் எடுக்கணும், அதனால b ல இருந்து 1 எடுக்கணும். ஸோ b to 1 அதே ஃபங்க்ஷன் 3x square dx, பட் வேல்யூ தான் 0.05. 3x square இன்டகிரேட் பண்ணா 3 வெளியில இருக்கும், x ஸ்கொயருக்கு x cube by 3. லிமிட் b ல இருந்து 1, இங்க 0.05. இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். அப்பர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணா 1 கியூப் மைனஸ் லோவர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணா b கியூப் ஈக்குவல் டு 0.05. இப்போ b கியூபை வெளியில எடுத்துட்டு போயிடலாம். வெளியில எடுத்துட்டு போனா என்ன ஆகும், 1 கியூப்ன்றது 1 தான், பிளஸ் 0.05 ஈக்குவல் டு மைனஸ் b கியூப் இருந்தது பிளஸ் b கியூபா மாறும். ஸோ இதை நான் இப்போ டோட்டல் போட்டால் எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு b கியூபோட வேல்யூ வந்து எனக்கு என்ன கிடைக்கும்னா 1.05 ஈக்குவல் டு b பவர் 3 கிடைக்குது. அப்போ b ஈக்குவல் டு 1.05 ஹோல் பவர் 1 by 3. ஸோ ஏவோட வேல்யூ அண்ட் b யோட வேல்யூ நம்ம இங்கே டெசிமலில் எழுதியிருக்கோம். இப்போ எனக்கு டெசிமல் வேண்டாம், இதை வந்து ஃப்ராக்ஷனாக மாற்றணும் அப்படின்னா இந்த டேர்ம்ஸை நம்ம ஃப்ராக்ஷனாக மாற்றி எழுதலாம். மேலே கீழே மல்டிப்ளை பை 10 யூஸ் பண்ணலாம், மல்டிப்ளை பை 100 யூஸ் பண்ணலாம். மல்டிப்ளை பை 100 யூஸ் பண்ணால் மேலே ஒன்றா நெசசிட்டி கிடையாது, வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். மேலே 100 மல்டிப்ளை பண்ணும்போது 105 ஆகும், கீழே 100 வரும். இப்போ இதை கேன்சல் பண்ணும்போது நமக்கு இது கீழே இருக்கிறது வந்து 5 டேபிள்ஸில் 20 டைம்ஸ், இது வந்து 21 டைம்ஸ் வரும். ஸோ 21 by 20 வருது. இதான் இதுக்கான வேல்யூ. இங்கே நமக்கு வந்து மைனஸ் இருக்குமா, சாரி, ஸோ இங்கே ப்ளஸில் இருக்குது, அப்போ இங்கே வரும்போது அது மைனஸ். ஸோ 1 மைனஸ் 0.05 அப்படின்ற வேல்யூ வரும். அப்போ நமக்கு 0.95 வேல்யூ வருது. சாரி, ஸோ இது 0.95. இதை இப்போ நம்ம டெசிமல்லேருந்து ஃப்ராக்ஷனாக மாற்றோம்னா இன்ட்டு 100. ஸோ இன்ட்டு 100 கால்குலேட் பண்ணும்போது 95 by 100 வரும். கீழே 20 டைம்ஸ், மேலே 19 டைம்ஸ். ஸோ நம்ம ஆன்சர் 19 by 20 பவர் 1 by 3 எழுதணும். இல்லை நம்ம இதே 0.95 கூட நம்ம விட்டுலாம். நம்ம ஸோ இங்கே மட்டும் ப்ளஸ் மைனஸ் மாற்றிச்சு. அலைட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல யூனிட் 2ல இருக்கிற டாபிக் நம்ம இப்போ யூனிட் 3ல இருக்கிற டாபிக் பார்த்துட்டு இருக்கோம். யூனிட் 3 வந்து நமக்கு கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். ஸோ கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் இருக்கு, கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன், இதோட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, இதை பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இதுக்கப்புறமா நமக்கு நார்மல் அண்ட் எக்ஸ்போனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கு. இது ரெண்டுமே கண்டினியூஸோட டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். இதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஃபங்க்ஷன்னா என்ன, அதோட ப்ராப்பர்ட்டி. ஸோ கியூமுலேட்டிவ் அந்த வேர்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க, மொத்தமாக சேர்த்து என்ன வேல்யூ வருது அப்படின்னு கால்குலேட் பண்ணுறதுக்கு தான் இந்த கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். இதோட டெஃபினிஷன் இருக்கு. அண்ட் இது எதுக்காக யூஸ் பண்றோம்னா, ஒரு கர்வ் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு கர்வ், அந்த கர்வுக்கு கீழே இருக்கிற ஏரியா, ஸோ இப்போ நான் வரைகிற பாருங்க, இந்த கார்னர்ல வரைகிறேன். ஸோ ஏதாவது ஒரு கர்வ், அந்த கர்வ் வந்து இப்படி பாக்ஸா கூட இருக்கலாம். இப்போ இது வந்து ஒரு கர்வ் வச்சுக்கலாமா, இந்த கர்வுக்கு கீழே இருக்கிற இந்த ரீஜனை ஏரியாவை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். அண்ட் எப்பயுமே இதோட ஏரியா என்னவா இருக்கும்னா ஈக்குவல் டு 1 இருக்கும். எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது ப்ராபபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு 1. இதோட மேத்தமெட்டிக்கல் டெஃபினிஷன்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்கு. ஸோ டெஃபினிஷன் பாருங்க, இஃப் f of x is a PDF, ஒரு ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனா இருக்கு ஆஃப் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் x, கேபிட்டல் X, தென் த ஃபங்க்ஷன். இதுதான் இதுல இம்பார்ட்டன்ட். எனக்கு தான் டெஃபினிஷன். கேபிட்டல் f of x நம்ம எப்படி எழுதலாம்னா மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து x. இந்த xன்றது ஒரு ரேண்டம் வேரியபிள். இப்போ மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து இங்க கண்டிஷன் எழுதி பாருங்க, மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து பிளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் இன்டீஜர் லைனை இமேஜின் பண்ணிக்கோங்க. உங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு மைனஸ் இன்ஃபினிட்டி, உங்க ரைட் ஹேண்ட் சைடு பிளஸ் இன்ஃபினிட்டி. இதுக்கு நடுவுல இந்த xன்றது ரேண்டம் வேரியபிள். அப்படின்னா ஏதோ ஒரு வேல்யூ, அது எதுவா வேணா இருக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம இன்டர்வல் எழுதும்போது மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து அந்த x வரைக்கும் எழுதுவோம். f of x into dx. இதுதான் கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஃபங்க்ஷனோட கண்டிஷன் டெஃபினிஷன். அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் CDF. ஸோ நமக்கு 4 ப்ராப்பர்ட்டி இருக்கு. அந்த 4 ப்ராப்பர்ட்டியும் நீங்க திருப்பி பார்த்துக்கோங்க. நம்ம எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா 4 ப்ராப்பர்ட்டியுமே எழுதணும். ஸோ 0 வந்து 1ல தான் இருக்கும். நம்ம கேபிட்டல் f of x ஓட வேல்யூ இட் லைஸ் பிட்வீன் 0 to 1. அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. அந்த ஸ்மால் எக்ஸ்ன்றது ரேண்டம் வேரியபிள் மீன் பண்றதுக்கு தான் மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து பிளஸ் இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்றோம். ஸோ நான் இங்க வந்து ஒரு இன்டீஜர் லைன் வரையினா, இது ஒரு மைனஸ் இன்ஃபினிட்டி பிளஸ் இன்ஃபினிட்டி. அண்ட் இதுல ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட், அதுதான் நம்மளோட ரேண்டம் வேரியபிள் x. x எங்க இருக்குன்னு கேட்டா மைனஸ் இன்ஃபினிட்டிக்கும் பிளஸ் இன்ஃபினிட்டிக்கும் நடுவுல இருக்கு. அண்ட் அதுக்கு நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கும் 0ல இருந்து 1ல தான் வேல்யூ இருக்கும். செகண்ட் ப்ராப்பர்ட்டி அண்ட் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி இருக்காங்க. மைனஸ் இன்ஃபினிட்டி லிமிட் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது என்னோட f of x வேல்யூ 0, அதே பிளஸ் இன்ஃபினிட்டி வரும்போது இட் இஸ் 1. அண்ட் தேர்ட் ப்ராப்பர்ட்டி, இந்த மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டிக்கு நடுவுல ரெண்டு பாயிண்ட் a, b ரெண்டு பாயிண்ட் எடுத்து எப்படி வரும், ஸோ a to b f of x dx எழுத முடியும். பட் அந்த a to b எழுதாது. இப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி அதை எலாபரேட்டா எழுதும்போது மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து b f of x dx மைனஸ் a to பிளஸ் இன்ஃபினிட்டி.
ஸோ எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் இது தேர்ட் ப்ராப்பர்ட்டி. ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி, கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா எனக்கு ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் கிடைக்கும். ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது பிடிஎஃப். ஸோ இதுதான் பிடிஎஃப்க்கும் சிடிஎஃப்க்குமான ரிலேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸ்மால் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது சிடிஎஃப், அதை டிஃபரன்ஷியேட் பண்ணா எனக்கு ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் கிடைக்கும். அது பேரு பிடிஎஃப், ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். இப்போ ரைட் ஷார்ட் நோட் ஆன் கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதோட டெஃபினேஷன் எழுதி இதோட 4 ப்ராப்பர்ட்டிஸும் எழுதலாம். அண்ட் find the properties of cumulative distribution function 5 மார்க்ல அந்த கேட்கும்போது இந்த 4 ப்ராப்பர்ட்டியும் நம்ம லைனா எழுதலாம். இதை பேஸ் பண்ணி இருக்கிற ப்ராப்ளம்ஸ் அடுத்த வீடியோல பார்க்கலாம். Allied statisticsல நம்ம cumulative distributive function பார்க்கலாம். இங்க capital f of x கொடுத்திருக்காங்கல்ல, இந்த capital f of x இங்க distribution function கொடுத்துட்டாங்க, cumulativeன்ற வேர்ட் கொடுக்கல. capital f of xன்றது cumulative distribution functionோட notation. so CDF கொடுத்திருக்காங்க. நம்ம என்ன பண்ண சொல்லிருக்காங்க, verify whether the following is a distribution function. so அதை வெரிஃபை பண்ணுங்க அப்படினு சொல்லிருக்காங்க. வெரிஃபை நம்ம எப்படி பண்ணனும், ஆனா எனக்கு அது 4 ப்ராப்பர்ட்டி இருக்கு, அந்த 4 ப்ராப்பர்ட்டியுமே satisfy பண்ணுச்சுனா இது ஒரு cumulative distribution function அப்படினு சொல்லலாம். அந்த 4 ப்ராப்பர்ட்டியும் நான் வந்து சைடுல எழுதுறேன், ஒரு ப்ராப்பர்ட்டியா எழுதலாம். சோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி 0க்கும் 1க்கும் நடுவுல தான் இருக்கணும். நம்மளோட வெரி ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. So f of xன்றது 0க்கும் 1க்கும் நடுவுல இருக்கணும். நமக்கு 0க்கும் 1க்கும் நடுவுல இருக்கா பாருங்க, ஃபங்க்ஷன் 0ல ஸ்டார்ட் ஆகி 1ல தான் முடிஞ்சிருக்கு. So 0க்கும் 1க்கும் நடுவுல தான் நம்மளோட கேபிட்டல் f of xன்றது இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லலாம்ங்க, it satisfies condition இல்ல property 1. it satisfies property 1 as capital f of x lies between 0 and 1. இது ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் நம்மளோட ப்ராப்பர்ட்டி என்ன, செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னா மைனஸ் இன்ஃபினிட்டிக்கு செகண்ட் ப்ராப்பர்ட்டி லிமிட் சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது f of minus infinity-ன்றது 0 and f of plus infinity-ன்றது 1. இதுதான் நம்மளோட செகண்ட் கண்டிஷன். இப்போ இது சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு நம்ம செக் பண்ண போறோம். இங்க எப்படி செக் பண்ணுவீங்க, நீங்க நம்ம ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். ஸோ நான் வந்து இங்க வரைஞ்சு காட்டுறேன், பட் இதை நம்ம வரையணும்னு அவசியம் கிடையாது, நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக வரைஞ்சிக்கலாம். நம்ம ஸோ ஒரு லைன் வரையறேன், இந்த லைன்ல இது மைனஸ் இன்ஃபினிட்டி, இது பிளஸ் இன்ஃபினிட்டி. நம்மளோட பாயிண்ட் மைனஸ் ஏக்கும் பிளஸ் ஏக்கும் நடுவில் தான் எக்ஸ் இருக்கு. ஸோ இது மைனஸ் ஏ, இது பிளஸ் ஏ அப்படின்னு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ எக்ஸ் லெஸ் தென் மைனஸ் என்னோட ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பாருங்க, மைனஸ் இன்ஃபினிட்டின்றது இந்த இடத்துல இருக்கா, இந்த கார்னர்ல இருக்கு, இந்த இடத்துல இருக்கு மைனஸ் இன்ஃபினிட்டி. லெஸ் தென் மைனஸ் ஏன்னும் போது இதை விட கம்மியா இருக்குன்னு சொல்லும் போது 0ன்னு சொல்லிடுறாங்களா, அதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கண்டிஷன். லெஸ் தென் மைனஸ் ஏன்றது லிமிட் டென்ஸ் டு மைனஸ் இன்ஃபினிட்டி அர்த்தம். என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடுல போக 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 என்னோட அதோட வேல்யூ 0. அதுவே எக்ஸ் கிரேட்டர் தென் 1, 1ன்றது சம்வேர் எங்கயாவது நம்ம 1 மார்க் பண்ணிக்கலாம். 1 விட மேல இருக்கும்போது அது எங்க போகுது, இட் இஸ் 1. it tends to infinity னும் அதோட வேல்யூ 1 ன்னு கொடுத்திருக்காங்க. சோ இந்த ரெண்டு கண்டிஷன் வந்து இதுல இருந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்டிங்காக கிராஃப் வரைஞ்சி செக் பண்றோம், பட் நீங்க ரஃப் பேப்பர்ல வரைஞ்சி பார்க்கலாம். சோ லெஸ் தென் மைனஸ் ஏ வந்து பார்க்கணும், இல்ல டைரக்டா உங்களுக்கு புரியுதுன்னா அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். லெஸ் தென் மைனஸ் ஏ அப்படினா உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் மைனஸ் இன்ஃபினிட்டி and limit tends to minus infinity 0 கொடுத்திருக்காங்க கரெக்ட்டா. அதே மாதிரி greater than 1னா நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடு ஸ்கேல் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட் ஹேண்ட் சைடுல மேல போகுது. சோ இன்ஃபினிட்டி பிளஸ் இன்ஃபினிட்டி நோக்கி போகும்போது அதோட வேல்யூ 1. அப்போ செகண்ட் ப்ராப்பர்ட்டியும் it satisfies, இது மட்டும் எழுதுனா போதும். ப்ராப்பர்ட்டி 2 அதுவும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. தேர்ட் ப்ராப்பர்ட்டி நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, தேர்ட் ப்ராப்பர்ட்டி வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு ப்ராப்பர்ட்டி இதே தான் தேர்ட் ப்ராப்பர்ட்டியும். சோ இதுதான் நமக்கு தேர்ட் ப்ராப்பர்ட்டி. இது செக் பண்ணா போதும். சோ இது மூணுமே இதெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. இப்போ லாஸ்டா இதுக்கு நம்ம என்ன செக் பண்ண போறோம், CDF ஈக்குவல் டு PDF. அதுக்கான கண்டிஷன் என்ன, கார்னர்ல எழுதுறேன். சோ CDF க்கு PDF க்குமான ரிலேஷன் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் கேபிட்டல் f of x equal to small f of x அப்படினு வந்துரும். சோ இங்க நமக்கு கேபிட்டல் f of x கொடுத்திருக்காங்க, அதை டிஃபரன்ஷியேட் பண்ணனும். சோ டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் கேபிட்டல் f of x, முதல்ல இருக்கிற ஃபங்க்ஷன் 0, அப்ப நான் அதை எழுதணும்னு அவசியமே கிடையாது. இரண்டாவது ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணா 1/2 வெளியில இருக்கிறது அப்படியே இருக்கும், உள்ள இருக்கிற x/a-ன்றது x டிஃபரன்ஷியேட் ஆகி x ஆல தான டிஃபரன்ஷியேட் பண்றோம், x டிஃபரன்ஷியேட் ஆகி 1/a பிளஸ் பக்கத்துல ஒரு 1 இருக்கா, 1 டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன ஆயிடும், 0 ஆயிடும். லிமிட் வந்து அதேதான், -a less than x less than a. இப்போ இதோட வேல்யூ அடுத்த வேல்யூ வந்து 1 டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0 ஆயிடும். இது x greater than 1. இப்போ என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான், that is small f of x. கேபிட்டல் f of x டிஃபரன்ஷியேட் பண்ணா எனக்கு கிடைக்கிறது small f of x. small f of x ன்றது இப்ப 1/2a, அதோட வேல்யூ -a less than x less than a. இந்த small f of x நான் வந்து இப்போ லிமிட்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். எப்படி செக் பண்ணலாம், லிமிட் -a ல இருந்து a என்னோட f of x into dx. சோ -a ல இருந்து a என்னோட f of x ன்றது 1/2a into dx. 1/2a ன்றது கான்ஸ்டன்ட், வெளியில போயிடும். இன்டகிரேஷன் ஆஃப் dx -a ல இருந்து a. இன்டகிரலும் டிஃபரன்ஷியலும் கேன்சல், சோ ரெண்டு கேன்சல் x மட்டும் இருக்கும். சோ 1/2a x இருக்கு, அதுக்கு லிமிட் -a ல இருந்து +a. இப்போ லிமிட் சப்ஸ்டிட்யூட் பண்றோம், 1/2a அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் -a. சோ மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ், அப்ப மேலேயும் 2a கீழேயும் 2a which is equal to 1. சோ equal to 1 வந்ததுனா நம்ம என்ன சொல்லுவோம், f of x is a PDF. small f of x ன்றது ஒரு PDF and capital f of x வந்து எல்லா கண்டிஷனையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு. சோ it is a distribution function. it is a cumulative distribution function னு சொல்லலாம், distribution function னு சொல்லலாம், ரெண்டுமே ஒண்ணுதான். distribution function வெரிஃபை பண்ண சொன்னா இந்த மாதிரி நமக்கு கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகுதான் செக் பண்ணிட்டு தேர்ட் கண்டிஷன் டிஃபரன்ஷியேட் பண்ணணும்.
Allied statisticsல cumulative distribution function தான் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். சோ क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்கன்னா for the following CDF அப்படினு கொடுத்திருக்காங்க. CDF னா cumulative distribution function. Cumulative distribution function ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த சம்ம நம்ம சால்வ் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் அதுக்கான ஃபார்முலா எழுதிக்கலாம். ஃபார்முலா வந்து P of capital X less than or equal to small x நம்மளால capital F of x எழுத முடியும். and இதோட ஃபார்முலா -infinity ல இருந்து x f of x into dx. பட் நமக்கு இங்க இன்டகிரேஷன் தேவை கிடையாது. நம்மளால டைரக்டாவே ஏனா f of x கொடுத்துட்டாங்க. அப்ப நம்ம இன்டகிரல் எல்லாமே டைரக்டா நம்மளால ஆன்சர்ஸ் எழுத முடியும். சோ அதனால இந்த இன்டகிரலை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். So function definition, cumulative distribution function definition, capital P of capital X less than or equal to x equal to capital F of x. So first என்ன கொடுத்திருக்காங்க முதல்ல நம்ம வந்து ஒரு integer line மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். நம்மளோட -infinity ல இருந்து +infinity வரைக்கும் இருக்கும். அதுல நமக்கு ரெண்டு பாயிண்ட் இருக்கு which is 0 to 1. இதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க P of x less than or equal to -1. அதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். P of x less than or equal to -1. அப்ப இந்த small x இருக்கிற இடத்துல -1 இருக்கு. இப்போ இங்க நான் என்ன எழுதுவேன் capital F of -1 ன்னு எழுதுவோமா capital F of -1 இங்க ஃபங்க்ஷன்ல எங்க இருக்குன்னு பாருங்க -1ன்றது இந்த லைன்ல பாருங்க எங்க இருக்கு இப்படி பார்த்தா கஷ்டமா இருக்குனா லைன்ல பார்க்கலாம் -1ன்றது நமக்கு எங்க இருக்கும் 0 ஓட பக்கத்துல தான் இருக்கும் 0 ஓட கம்மியா இருக்கும் சோ 0 ஓட கம்மியா இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் என்னன்னு கொடுத்திருக்காங்க 0 ன்னு டைரக்டா கொடுத்திருக்காங்க இங்க இருக்கு பாருங்க சோ எதெல்லாம் 0 ஓட கம்மியா இருக்கோ அதுக்கான வேல்யூ வந்து டைரக்டாவே 0 தான் சோ அப்ப நம்ம டைரக்டா ஈக்குவல் டு 0 அப்படி எழுதலாம் ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு இதான் ஆன்சர் செகண்ட் சப்டிவிஷன் P of x less than or equal to 0.5 இப்போ 0.5 நான் என்ன எழுதிக்கலாம் f of 0.5 ன்னு எழுதிக்கலாம் இப்போ திருப்பி இதே ஃபங்க்ஷனுக்கு வாங்க 0.5ன்றது எங்க இருக்கும் 0 க்கும் 1 க்கும் நடுவுல தான் 0.5 இருக்கு அப்ப நான் எந்த ஃபங்க்ஷன் சூஸ் பண்ணனும் இத சூஸ் பண்ணனும் ஏனா அதான் 0 க்கும் 1 க்கும் நடுவுல இருக்க 0.5 கான டேர்ம் சோ ஈக்குவல் டு x இப்போ என்ன அர்த்தம் அப்படியே 0.5 x க்கு பதிலா 0.5 சோ 0.5 தான் ஆன்சர் வரும் தேர்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்திருக்காங்க நமக்கு P of greater than 0.2 x greater than 0.2 நம்மளோட ஃபார்மட் எப்படி இருக்கு கொஞ்சம் மேல பாருங்க நம்மளோட ஃபார்மட் எப்படி இருக்கு less than or equal to x ல தான் இருக்கு பட் இங்க நமக்கு என்ன கேட்டிருக்காங்க greater than 0.2 0.2 க்கு மேல 1 வரைக்கும் நான் ப்ரோசீட் 0.2 னா சம்வேர் ஹியர் வெச்சுக்கலாம் இங்க இருந்து 1 வரைக்கும் ப்ரோசீட் பண்றதுக்கு பதிலா நான் இந்த இவ்வளவு பார்ட்ட கவர் பண்ணிடலாம் ரிவர்ஸ்ல கவர் பண்ணிடலாம் அத நம்ம எப்படி எழுதணும் 1 minus P of x less than or equal to 0.2 இங்க greater than இருக்குறதுனால greater than என்ன அர்த்தம் 0.2 க்கு மேல அப்ப நான் ரிவர்ஸ்ல எழுதும்போது 0.2 விட கம்மியா அதையே சேர்த்துக்கறேன் அதனால தான் less than or equal to ன்னு எழுதுறோம் சோ இப்போ இந்த P of x less than or equal to 0.2ன்றத நான் எப்படி எழுதலாம் f of 0.2 f of 0.2ன்றது நம்மளோட x தான் டைரக்டாவே அந்த இடத்துல தான் இருக்கு சோ என்னோட ஆன்சர் 0.2 1 minus 0.2 which is 0.8 முடிஞ்சா இப்போ லாஸ்ட் சப்டிவிஷன் x lies between 0.2 ல இருந்து 0.5 fourth subdivision P of x less than 0.2 less than x less than or equal to 0.5 மேல போய் நம்ம லைன்லயே மார்க் பண்ணி பார்க்கலாம் சோ லைன்ல மார்க் பண்ணும்போது பாருங்க நமக்கு ஏற்கனவே என்ன தெரியும் 0 க்கு 1 தெரியும் சோ 0.2 இங்க இருக்கு 0.5 இங்க இருக்கு நான் இது ரெண்டுத்துக்கு நடுவுல இருக்கிற வேல்யூ கண்டுபிடிக்கணும் நான் அப்ப என்ன பண்ணுவேன் 0 ல இருந்து 0.5 and 0 ல இருந்து இந்த 0.2 மைனஸ் பண்ணா போதும் இந்த பார்ட் கிடைச்சா நமக்கு தேவையான அந்த மிடில் பார்ட் கிடைச்சிடும் எனக்கு தேவை இந்த பார்ட் 0.2 க்கு 0.5 க்கு அப்ப ஃபர்ஸ்ட் 5 வரைக்கும் மொத்தமா டோட்டல் பண்ணிட்டு அதுல 0.2 மைனஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு ஃபுல் பார்ட் கிடைச்சிடும் இப்போ நான் இத எப்படி எழுத முடியும் equal to P of x less than or equal to 0.5 minus P of x less than 0.2 0.5 வரைக்கும் கால்குலேட் பண்ணிட்டு அதுல 0.2 சப்ட்ராக்ட் பண்றோம் சோ இது f of 0.5 minus இது f of 0.2 0.5 0.2 ரெண்டுத்துக்குமே ஃபங்க்ஷன் x தான் பட் டைரக்டா அத அப்படியே எழுதிடலாம் x ஓட வேல்யூ 0.5 x ஓட வேல்யூ 0.2 ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணா நமக்கு 0.3 சோ இன் பிட்வீன் ரீஜன் 0.3 இந்த மாதிரி क्वेश्चंस கொடுத்தாங்கன்னா இப்படி தான் ப்ரோசீட் பண்ற மாதிரி இருக்கும் statistics normal distribution இந்த வீடியோல நம்ம normal distributionக்கான mean and variance derivation பார்க்க போறோம் So, இது 5 mark question இல்ல 10 mark questions தான் உங்களுக்கு கேட்பாங்க இது an important derivation. So, first normal distribution கான formula இது ஒரு continuous distribution f of x equal to 1 by sigma root of 2 pi integral 1 by sigma root of 2 pi e power minus 1 by 2 x minus mu by sigma whole square. இதுதான் normal distribution கான function f of x. So, இதுக்கெல்லாம் நம்ம mean உம் variance உம் calculate பண்ண போறோம். So, first mean வந்து நம்ம எப்படி எழுதலாம் expectation of x ன்னு எழுத முடியும் expectation of x for continuous எப்படி எழுதணும் integral minus infinity ல இருந்து infinity x into f of x into dx f of x தான் வந்து நமக்கு எழுதிக்கொள்ள ஃபார்முலா தான் நம்மளோட f of x அத கொண்டு வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றோம் நான் திருப்பி எழுதுறேன் mean equal to minus infinity ல இருந்து infinity x f of x இந்த இடத்துல 1 by sigma root of 2 pi e power minus 1 by 2 x minus mu by sigma whole square into dx இப்போ இந்த ஃபங்க்ஷன் ஃபுல்லா x ல இருக்குது மட்டும் தான் நமக்கு வேரியபிள் அது மட்டும் தான் இன்டகிரேட் ஆகும் x ல இல்லாம ஏதாவது டேர்ம்ஸ் இருந்தது அப்படினா அது வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம் அப்படினு எடுத்துப்போம் இப்போ நமக்கு எது கான்ஸ்டன்ட்னு பாருங்க இந்த சிக்மாவும் 2 பைல x கிடையாது அப்ப மத்ததுல எல்லாத்துலயுமே x இருக்கு அதனால மத்ததெல்லாம் உள்ள இருக்கட்டும் இத மட்டும் வெளியில எடுத்துறோம் 1 by sigma root of 2 pi integral minus infinity ல இருந்து infinity x into e power minus 1 by 2 இது ஃபுல்லாவே பவர்ல தான் இருக்கு whole square into dx
இப்போ இது x into e பவர்னு நார்மலா இருக்கிறதா நம்மளால டைரக்டா இன்டகிரேட் பண்ணிக்க முடியும். பெர்னாலி அப்ளை பண்ணிக்கலாம், இல்ல ஏதாவது டைரக்டா ஃபார்முலா வருதா அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்மளோட e ல பவர்ல இருக்க டேர்ம்ஸ் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு. ஸோ காம்ப்ளிகேட்டடா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண போறோம், சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்க்கு போக போறோம். நான் வந்து என்ன டேர்ம் எடுக்க போறோம், இந்த டேர்ம் மட்டும் சிம்பிளா ஒரு டேர்மா மாத்துறதுக்காக நம்ம வந்து சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் போக போறோம். ஸோ சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்காக x மைனஸ் மியூ பை சிக்மா இந்த மொத்த டேர்மையும் z அப்படின்னு எடுக்கலாம். அப்ப இனிமே எதுவுமே x ல இருக்கக்கூடாது, எல்லாமே இதுக்கு மாறணும், z க்கு மாறணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், x ன்னு இருக்கிறத x மைனஸ் மியூன்னு இருக்கிறத சிக்மா z ன்னு எழுதலாம். அப்புறம் x ன்னு இருந்ததுன்னா அதை வந்து இப்படி மாற்ற முடியும். ஸோ எங்கெல்லாம் x வருதோ அதை இப்படி மாற்றலாம். இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா dx is equal to இது dz பக்கத்துல சிக்மாக்கு. ஸோ dz into சிக்மா மியூன்றது கான்ஸ்டன்ட், அதனால அதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0 ஆயிடும். இதை கொண்டு வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ண போறோம். 1 by sigma root of 2 pi வெளியில இருக்கு. இன்டெகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி x into dx. xன்றத நம்ம இப்போ என்ன எழுத போறோம், z சிக்மா பிளஸ் மியூ பிரிச்சிட்டோமா, e பவர் மைனஸ் 1 by 2 அந்த மொத்தமா பிராக்கெட்ல எழுதிருக்கல, அந்த பிராக்கெட்ல இருக்கிற எல்லா டேர்முமே z அப்படின்னு தான் நம்ம இங்க சொல்லிருக்கோம். நம்ம இங்க பாருங்க இந்த இடத்துல சொல்லிருக்கோம். அப்ப நான் z ஸ்கொயர்னு எழுதுறேன் into dxன்றது எனக்கு என்னது, சிக்மா dz. லாஸ்ட் ஸ்டெப்ல இருக்காங்க சிக்மா dz அப்படின்னு மாத்தி எழுதிட்டோம். இப்போ நான் என்ன பண்றேன், இந்த சிக்மானாலே நமக்கு வந்து கான்ஸ்டன்ட், இந்த சிக்மா இப்போ நமக்கு கான்ஸ்டன்ட், அதை வெளியில எடுத்துட்டு போகலாம். இல்லனா இந்த டேர்மையும் இந்த டேர்மையும் இப்படியே கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 1 by root of 2 pi இன்டெகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி z சிக்மா பிளஸ் மியூ e பவர் மைனஸ் z ஸ்கொயர் பை 2 into dz. இப்போ ரெண்டு டேர்மா இருக்கிறதுனால நம்ம தனித்தனியா பிரிக்க போறோம். ஸோ இந்த டேர்ம் இன்டூ e பவர் மியூ இன்டூ e பவர் அப்படின்னு ரெண்டா பிரிக்க போறோம். பிரிக்கும் போது எப்படி வரும், 1 by root of 2 pi ஃபர்ஸ்ட் ஒன் z சிக்மா இன்டூ e பவர் மைனஸ் z ஸ்கொயர் பை 2 dz ஒரு டேர்ம். அடுத்த டேர்முக்கு 1 by root of 2 காமன் தானே, ரெண்டா பிரிச்சுட்டோம். மியூ இன்டூ e பவர் மைனஸ் z ஸ்கொயர் பை 2 into dz. இப்போ நம்ம லிமிட் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி. எப்போ பேர் என்னன்னா சிமெட்ரிக் லிமிட் அப்படின்னு அர்த்தம். இந்த சிமெட்ரிக் அர்த்தம்னா ஒரே வேல்யூ தான், பிளஸ்லயும் இருக்கு மைனஸ்லயும் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரே வேல்யூ பிளஸ் மைனஸ்ல இருக்கும்போது ஃபங்க்ஷன் உள்ள இருக்குல்ல, இன்டெகிரலுக்கு உள்ள இருக்கிறது ஆடா இருந்தா அது 0 ஆயிடும், ஆட் டேர்மா இருந்தா 0 ஆயிடும். அதுவே ஈவன் டேர்மா இருந்ததுன்னா, இது வந்து நான் சொல்றது வந்து ஃபங்க்ஷன் ஆடா இருந்தா 0 ஆகும், ஃபங்க்ஷன் ஈவனா இருந்தா அது ட்வைஸா மாறிடுவாங்க. இப்போ இங்க பாருங்க, இந்த இடத்துல z வருது. இப்போ நான் இந்த இடத்துல மைனஸ் போட்டாலே வேற ஃபங்க்ஷனா மாறிடும். ஸோ z2 மைனஸ் z2 சேம் கிடையாது. ஸோ சேம் இல்லைன்னும் போது அந்த ஃபங்க்ஷன் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஆட் ஃபங்க்ஷன் சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு ஆட் ஃபங்க்ஷன். இங்க நமக்கு அந்த மாதிரி டேர்மே இல்லை, z மேல மட்டும் தான் இருக்கு, அது ஸ்கொயர்ல இருக்கு. இப்போ மைனஸ் கொடுத்தாலும் என்ன இருக்கும், பிளஸ்ஸாவே இருக்கும், இது இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். அதனால அது ஈவன் ஃபங்க்ஷன். ஆட் ஃபங்க்ஷன் எனக்கு 0 ஆயிடும், அதனால இந்த மொத்த டேர்மும் 0 ஆயிடும். ஈவன் ஃபங்க்ஷன் இருக்கும், ஆனா என்ன மாறும், ட்வைஸா மாறும். சொன்னா 2 டைம்ஸ் ஆஃப், ஏற்கனவே கீழே பை இருக்கு, 2 டைம்ஸ் ஆஃப் இந்த 0 to infinity. இது வந்து இன்டெகிரலோட ப்ராப்பர்ட்டி. மியூ e பவர் மைனஸ் z ஸ்கொயர் பை 2 into dz. இப்போ நமக்கு இன்னுமே வந்து இதை இன்டெகிரேட் பண்றது டிஃபிகல்ட்டா தான் இருக்கு. மியூன்றது கான்ஸ்டன்ட், அதை வெளியில எடுத்து வரலாம். ஸோ 2 மியூ டிவைடட் பை ரூட் ஆஃப் 2 பை. நான் இப்போ z ஸ்கொயர் பை 2 வந்து வேற டேர்மா மாத்த போறேன். z ஸ்கொயர் பை 2 வந்து t ஆ எடுத்துக்கிறேன். ஒரு வேரியபிள், இன்னொரு டக் வேரியபிள் t, என்ன சிம்பிள் ஆக்கிறதுக்காக t. அப்ப நான் z ஸ்கொயர் நான் என்ன எழுதலாம், 2t எழுதலாம். எங்கயாவது z வந்ததுன்னா அதை ரூட் ஆஃப் 2t எழுதலாம். இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா dz ஈக்குவல் டு ரூட் 2ன்றது கான்ஸ்டன்ட், ரூட் t நான் டிஃபரன்ஷியேட் பண்றேன். சாரி, சரி நம்ம இதுல டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு பதிலா இந்த டேர்ம் நம்ம எழுதிச்சு அப்படியே வச்சுக்கலாம். இங்கே டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். இங்கே டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும் நம்மளால, இது சிம்பிளா இருக்கு. 2z dz equal to 2 into dt. 2 cancel. So z dz equal to dt. அப்ப dz நான் என்ன ரீப்ளேஸ் பண்ணலாம், dt by z ன்னு ரீப்ளேஸ் பண்ணலாம். இது எல்லாமே in terms of t க்கு வரணும். பட் z ஸ்கொயர் equal to 2t இருக்குல்ல, இங்க z வந்து என்ன எழுதலாம், root of 2t எழுதலாம். அது கீழ கொண்டு போய்ங்க. z ல இருக்க எல்லாத்தையும் t க்கு மாத்திரம் அதான் பண்ணிட்டு இருக்கோம், dt by root of 2t. So இப்போ இன்டெகிரலுக்குள்ள வாங்க. இட்ஸ் இன்டெகிரல் 0 ல இருந்து இன்ஃபினிட்டி. உள்ள வந்து மியூ வெளிய எடுத்துட்டோம். e பவர் மைனஸ் z ஸ்கொயர் பை 2 மைனஸ் t எழுதலாம். dz dt by root of 2t. இப்போ இந்த ரூட்டையும் என்னால மல்டிப்ளை பண்ணி 2 னு மாத்த முடியும். சோ 2 மியூ டிவைடட் பை அதுவும் 2 ஆ மாறிடும், ரூட் பை 0 ல இருந்து இன்ஃபினிட்டி. ரூட் t மேல போச்சுனா t பவர் மைனஸ் 1 by 2 e பவர் மைனஸ் t into dt. இது ரெண்டும் கேன்சல். சோ மியூ பை ரூட் பை 0 ல இருந்து இன்ஃபினிட்டி e பவர் மைனஸ் t பவர் மைனஸ் 1 by 2 dt இருக்கு. இதுக்கு திருப்பியும் ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ண போறோம், காமா ஃபங்க்ஷன் ஃபார்முலா. ஃபார்முலா வந்து e பவர் மைனஸ் x into x பவர் மைனஸ் n. சாரி, x பவர் n இருந்ததுன்னா x பவர் n minus 1, x பவர் n minus 1 tx இப்படி இருந்ததுன்னா அதை என்னால காமா ஆஃப் 1 by 2 அப்படின்னு நம்மளால மாற்றி எழுத முடியும். பட் இங்க e பவர் கரெக்டா இருக்கு, பட் t பவர்ல n இருக்க வேண்டிய இடத்துல n minus 1 இருக்க வேண்டிய இடத்துல minus 1 by 2 இருக்கு. அப்ப n என்றது என்னது, இது வந்து ஃபார்முலா, ஜெனரல் ஃபார்முலா. இட்ஸ் n காமா n. இப்போ நெக்ஸ்ட் வேல்யூ வந்து நம்ம என்ன கொடுக்கலாம் பாருங்க, n minus 1 equal to minus 1 by 2. அப்ப n equal to minus 1 by 2 plus 1 வரும், which is 1 by 2. அதான் இங்க யூஸ் பண்ண போறோம். சோ mu by root of pi. இந்த இன்டெகிரல் ஃபுல்லாவே இது எல்லாத்தையுமே அந்த ஃபார்முலாவோட கம்பேர் பண்ணிக்கோங்க. அந்த ஃபார்முலாவோட n minus 1 இடத்துல தான் minus 1 by 2 இருக்கு. சோ அதோட கம்பேர் பண்ணி எழுதும்போது எனக்கு n என்ற இடத்துல 1 by 2 வருது. சோ gamma of 1 by 2. Gamma of 1 by 2ன்றது root pi. So mu by root pi into root pi. இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். சோ என்னோட mean equal to mu. இதுதான் நம்மளோட நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட மீன். இப்போ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வேரியன்ஸ் கால்குலேட் பண்ண போறோம். இதே மெத்தட் தான். ஸோ வேரியன்ஸ்
வேரியன்ஸ்ன்றது எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். இந்த எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் தான் இப்போ நம்ம நியூ கால்குலேட் பண்ணிப்போம். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் நம்ம இங்கே கண்டுபிடிக்கிறோம். எக்ஸ் ஸ்கொயர்ன்றதுக்கு எப்படி எழுதணும்? மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ். ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து இன்ஃபினிட்டி எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது 1 பை சிக்மா ரூட் ஆஃப் 2 பை இ பவர் மைனஸ் 1 பை 2 எக்ஸ் மைனஸ் மியூ பை சிக்மா ஹோல் ஸ்கொயர் இன்டூ டிஎக்ஸ். இப்போ இங்கேயும் நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம கான்ஸ்டன்ட்டை வெளியே எடுத்துட்டு போயிட்டு மீதி எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ண போறோம். கான்ஸ்டன்ட்ன்றது 1 பை சிக்மாவும் ரூட் ஆஃப் 2 பையும் கான்ஸ்டன்ட். எனக்கு உள்ள இருக்க போற டேர்ம் எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் மைனஸ் 1 பை 2 அதே மெத்தட் தான். அங்கே புரிஞ்சுதுன்னா நம்மளால அதை அப்படியே ஃபாலோ பண்ண முடியும். இன்டூ எக்ஸ். இங்கேயும் நான் என்ன பண்ண போறேன்? இந்த காம்ப்ளிகேட்டடா இருக்கிற இந்த டேர்மை இசட்னு எடுக்க போறோம். எக்ஸ் மைனஸ் மியூ பை சிக்மா ஈக்குவல் டு இசட். இதை நான் மாற்றி எழுதுனா எக்ஸ் மைனஸ் மியூ ஈக்குவல் டு சிக்மா இசட் and x is equal to sigma z plus mu. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா dx க்கு வேண்டிய இடத்துல dz into sigma அப்படின்னு நம்மளால எழுத முடியும். அண்ட் நமக்கு அந்த x ஸ்கொயர் இருக்குல்ல, அப்ப x ஸ்கொயர் வேணும்னா இதை ஹோல் ஸ்கொயர் பண்ணிக்கலாம். இந்த டேர்மை ஹோல் ஸ்கொயர் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நான் ரீப்ளேஸ் பண்றேன். 1 by sigma root of 2 pi minus infinity and infinity x square னா z sigma plus mu whole square அர்த்தம். இங்க e power minus 1 by 2 z square dx இருக்க வேண்டிய இடத்துல dz into sigma எல்லாம் ரீப்ளேஸ் பண்றோம். சிக்மாவும் கேன்சல் ஆயிடுது. அண்ட் 1 by root of 2 pi minus infinity and infinity. இப்போ இதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஒரு a plus b whole square பார்க்கணும். இந்த டேர்மை a plus b whole square பாருங்க. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? a square plus b square plus 2ab எல்லா டேர்மும் சேர்த்து e power minus z square by 2 into dz. இப்போ மூணா இன்டெகிரலை பிரிக்க போறோம் நம்ம. ஸோ ஃபர்ஸ்ட் இன்டெகிரல் 1 by root of 2 pi integral minus infinity and infinity z square sigma square e power minus z square by 2 into dz. அடுத்தது 1 by root of 2 pi minus infinity and infinity mu square e power minus z square by 2 dz. Last term 1 by root of 2 pi 2z sigma mu e power minus z square by 2 into dz. இதுல எந்த term odd எந்த term even பாருங்க. வெறும் z மட்டும் இருக்கு. z தான் நம்ம பேஸ் பண்ணி பாப்போம். z ஏனா ஃபங்க்ஷன் வந்து with respect to z. இங்க இருக்கிறது ஸ்கொயர், அதனால அது எப்பவுமே பாசிட்டிவா தான் இருக்க போகுது. இத மூணாவது ஃபங்க்ஷன்ல நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது அந்த z நான் yellow கலர்ல போட்டுக்கல, இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா எனக்கு இது odd term 0 ஆயிடும். இங்க எனக்கு டேர்மே கிடையாது. மேல இருக்கிறது ஸ்கொயர், அது ஈவன். இங்க z ஸ்கொயர், அப்ப இதுவும் ஈவன். ஃபர்ஸ்ட் டேர்ம் இந்த டேர்ம் மட்டும் 0 ஆயிடுது. ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம் இருக்கும். பட் ஈவன் சொன்னதனால 2 டைம்ஸ் ஆஃப்னு எழுதணும். சோ 2 டைம்ஸ் ஆஃப் 2 by pi 0 ல இருந்து infinity z square sigma square e power minus z square by 2 into dz. அடுத்தது 2 by root of 2 pi 0 ல இருந்து infinity mu square e power minus z square by 2 into dz. கான்ஸ்டன்ட்டை வெளிய எடுத்துக்க போறோம். சோ இங்க கான்ஸ்டன்ட் sigma square 0 ல இருந்து infinity z square e power minus z square by 2 into dz. இங்க கான்ஸ்டன்ட் mu, so 2 mu square. So 2 mu square by root of 2 by pi 0 ல இருந்து infinity e power minus z square by 2 மட்டும் தான் உள்ள இருக்கு. இப்போ நம்ம திருப்பியும் ஒரு டம்மி வேரியபிள் t அப்படினு யூஸ் பண்ண போறோம். அத யூஸ் பண்ண மாதிரி t. So இப்போ என்ன எடுக்க போறோம்னா இந்த டேர்ம். So z square by 2 இருக்கறத t ன்னு எடுத்துக்கலாம். So z square equal to 2t. அப்ப 2z dz equal to 2 dt 2 cancel. dz ன்ற இடத்தெல்லாம் நம்ம dt by z ன்னு மாத்தணும். z ன்றது இத யூஸ் பண்ணீங்கன்னா z equal to root of 2t. So ஸ்கொயர் இருக்கு, இந்த பக்கம் வந்தா ஸ்கொயர் ரூட் ஆஃப். So dt by square root of 2t எல்லாத்தையும் மாத்தலாம். இங்க மேல என்ன இருக்குன்னா 2 sigma square by root of 2 by pi z square equal to இங்க z square இருக்கு. அப்ப நம்ம z square நான் என்ன எழுதிட்டேன் அப்படினா 2t ன்னு எழுதிக்கலாம். நான் சொல்றது இந்த z square. அந்த z square நம்ம 2t ன்னு எழுதிட்டோம். அப்புறம் e power minus z square by 2 இருக்கு. அப்ப e power minus t into dz. dz ன்றது dt by root of 2 by t plus அடுத்து பாருங்க 2 mu square by root of 2 pi 0 ல இருந்து infinity e power minus z square by 2 ன்றது minus t dt by root of 2 by t. இதுதான் நம்ம சிம்பிளிஃபை பண்ண போறோம். ஓகே 2 ரெண்டு 2 இருக்கிறதுனால அந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் 4 சிக்மா ஸ்கொயர் கீழ ரூட் ஆஃப் 2 உள்ளேயும் ஒரு 2 இருக்கு, ரெண்டும் சேரும்போது 2 அண்ட் ஒரு ரூட் பை இருக்கு. 0 ல இருந்து இன்ஃபினிட்டி t பவர் 1 கீழ வந்து ரூட் t இருக்குல்ல, ரூட் t னா t பவர் 1 by 2 னா அதனால போகும்போது t பவர் minus 1 by 2 ன்னு வருது. e பவர் minus t into dt plus இங்க பார்த்தா 2 mu ஸ்கொயர் கீழ உள்ள இருக்க ரூட் 2 வெளியில இருக்க ரூட் 2 சேர்ந்து 2 அண்ட் ரூட் பை 0 ல இருந்து இன்ஃபினிட்டி e பவர் minus t பவர் minus 1 by 2 into dt. இப்போ நம்மளால இந்த ரெண்டு டேர்ம் கேன்சல் ஆகும். இது ரெண்டு இப்ப கேன்சல் ஆகி 2 sigma square by square root of pi 0 ல இருந்து infinity இந்த 1 minus 1 by 2 நம்ம ஆட் பண்ணும்போது t power 1 by 2 e power minus t dt. இங்க mu square by root pi 0 ல இருந்து infinity e power minus t power minus 1 by 2 dt. இப்போ இந்த ஃபுல் டேர்ம் ஃபர்ஸ்ட் ஒன்ல என்ன வருதுன்னு பாருங்க. இது வந்து என்ன ஃபார்முலா இருக்குன்னா e power minus x power n minus 1 dx. இத நம்ம எப்படி எழுதலாம்னா gamma of n ன்னு எழுதலாம். பட் ஃபர்ஸ்ட் ஒன்ல n minus 1 இருக்க வேண்டிய இடத்துல 1 by 2 இருக்கு. n equal to 1 by 2 plus 1 that is 3 by 2 ன்னு வரும்.
அதே செகண்ட் பார்ட்ல n - 1 இருக்க இடத்துல -1/2 இருக்கு. இப்போ n = இப்படி வந்துடும். ஸோ 1/2 + 1/2. அப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு நான் என்ன எழுதலாம்? 2 sigma square by root pi into gamma of 3/2. ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஆன்சர் gamma 3/2. செகண்ட் ஃபங்க்ஷனுக்கான ஆன்சர் mu square by root of pi into gamma of 1/2. gamma of 1/2ன்றது square root of pi. and gamma of 3/2 நம்ம எப்படி எழுதலாம்னா gamma of 1 + 1/2 அப்படி நம்மளால பிரிச்சு எழுத முடியும். ஸோ இந்த டேர்ம் வந்து 2 sigma square by square root of pi into gamma 3/2ன்றது வந்து நம்ம 1/2 எழுதுறேன். 2 sigma square by root pi gamma 3/2ன்றது 1/2 into root of pi. and இங்க mu square by root pi அங்க ஒரு எழுத பாருங்க gamma of 1/2ன்றது square root of pi. ஸோ இந்த வேல்யூவை square root of pi. இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும், இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். இப்போ நமக்கு 2 2 கேன்சல் ஆயிடும். எல்லாம் கேன்சல் ஆகி இங்க sigma square இருக்கு, இங்க plus mu square மட்டும் இருக்கு. இதுதான் expectation of x square. நமக்கு வந்து வேரியன்ஸ் தான கால்குலேட் பண்ணனும். ஸோ வேரியன்ஸ் of x = e of x square minus e of x whole square. இங்க sigma square plus mu square ஏற்கனவே e of x ன்றது mu, அது ஸ்கொயர் பண்ணும்போது mu square. இது ரெண்டும் கேன்சல் ஆகி sigma square. இதுதான் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட டெரிவேஷன். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நாலேஜ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இப்போ நம்ம பார்க்க போற ப்ராப்ளம் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இது எப்படி பார்க்கறது, அது எப்படி இந்த சம்ம சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. an electric firm manufacturer light bulbs. அவர் என்ன மேனுஃபேக்சர் பண்றாருன்னா லைட் பல்ப்ஸ் மேனுஃபேக்சர் பண்றாரு. that have a life before burn out normally distributed. இங்க தான் அந்த வேர்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க, normally distributed. ஸோ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்னா அவரே கீவேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, normally அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. வித் மீன் ஈக்குவல் டு 800 hours. மீன். ஸோ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ல நம்ம மீன்ன்றதுக்கான நோட்டேஷன் மியூ. ஸோ மியூன்றது மீன் which is 800 அது அவங்களே கொடுத்துட்டாங்க क्वेश्चनல. and standard deviation of 40 hours. standard deviation கொடுத்துட்டாங்க. standard deviationோட நோட்டேஷன் சிக்மா. ஸோ இது standard deviation. சிக்மா வந்து 40 hours னு கொடுத்துட்டாங்க. ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்னா இசட்ல தான் இருக்கணும். மியூல சிக்மால இருக்கிறத நம்ம in terms of z ன்ற ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். ஸோ z = x minus mu divided by sigma. இதுதான் z-க்கான ஃபார்முலா. ஸோ இந்த பேசிக் ஃபார்முலா நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது x minus 800 divided by என்னோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 40. இது பேசிக்கா நம்ம கொடுத்துருக்க மீன் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வச்சு எழுதிடலாம். இப்போ நம்ம அவங்க என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க பாருங்க. the probability first subdivision probability that a bulb burns more than 834 hours. 834 ஹவர்ஸ்க்கு மேல எரியிற பல்புக்கான probability. so more than அப்படினா நம்ம அதை எப்படி எழுதணும்? probability x greater than 834 இப்படி எழுதணும். இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். பட் இத நம்மளால டேபிள்ல அப்படியே வேல்யூவை செக் பண்ண முடியாது. கொடுத்திருக்கிற வேல்யூக்கு நம்ம in terms of z ல கன்வர்ட் பண்ணனும். in terms of z ல கன்வர்ட் பண்ணனும். நான் வந்து இப்ப கார்னர்ல எழுதுறவங்களுக்கு in terms of z ல கன்வர்ட் பண்றதுக்கு நமக்கு கிட்ட x z ன் ஃபார்முலா z = x minus 800 divided by 40. இது நம்மளோட ஃபார்முலா. and இப்போ எனக்கு கேபிட்டல் x ன்றது 834 க்கு மேல அப்படினு சொல்றாங்க. அப்ப இங்க கேபிட்டல் x பிளேஸ்ல 834 சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். 834 minus 800 divided by 40. இப்போ எனக்கு மேல 34 கீழ வந்து 40. 34 divided by 40 வரும்போது அதோட வேல்யூ 0.85. இதுதான் நம்மளோட z வேல்யூ. இப்போ இத தான் கொண்டு போய் நான் சம்முக்கு ப்ரோசீட் பண்ண போறேன். சோ இப்போ இந்த p of x greater than 0.834 ன்றதை எப்படி எழுதலாம்? p of z greater than x வந்து in terms of z க்கு மாத்திட்டோம். z greater than 0.85. இப்போ நம்ம கர்வ் வரைஞ்சிட்டு இது எப்படி பார்க்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம நார்மலா கர்வ் எப்படி இருக்கும் அப்படின்னா பெல் ஷேப்ல இருக்கும். நார்மல் கர்வ்ன்றது நமக்கு பெல் ஷேப்ல இருக்கும். இதுதான் நார்மல் கர்வ். இதுல மிடில் பாயிண்ட், இந்த மிடில் பாயிண்ட்ன்றதா z = 0. மொத்த ஏரியா இந்த கர்வ் இதோட கோட மாதிரி வெச்சுக்கோங்க. இந்த கோடைக்கு கீழ இருக்கிற மொத்த ஏரியாவோட வேல்யூ 1. அப்போ ஒரு பக்கத்துக்கான ரீஜன் இந்த பக்கத்துக்கான வேல்யூ 0.5 இருக்கும். ஏன்னா இது சிமெட்ரிக்ன்றதோட மீனிங் என்ன? இந்த பக்கமும் அந்த பக்கமும் சேம் அப்படிதான் சிமெட்ரிக். சோ இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு கேக், ஒரு ரவுண்ட் ஷேப் கேக் எடுத்து எக்ஸாக்ட்டா மிடில்ல ரெண்டு பாதியா கட் பண்ணா இந்த பக்கம் இருக்கிறதும் அந்த பக்கம் இருக்கிறதும் நமக்கு சேமா தான் இருக்கும். அது மாதிரி தான் இது ஒரு கோட மாதிரி இருக்கு. நார்மல் இது வந்து ஒரு பெல் ஷேப். இப்போ இந்த பெல்ல வந்து நான் மிடில்ல கட் பண்றேன். எனக்கு இந்த பக்கம் இருக்கிற ரீஜனும் இந்த பக்கம் இருக்கிற ரீஜனும் சேம். அதனால தான் என்ன சொல்றேன்னா சிமெட்ரிக்னு சொல்லுவோம் நம்ம. சோ மிடில்ல z = 0. இப்போ இங்க z = 0 ல இருந்து இங்க +∞, இந்த பக்கம் -∞. 0.5ன்றது மொத்த வேல்யூ 1. ரெண்டருக்கு ஃபுல் வேல்யூ 1. அப்ப ரெண்டு பக்கத்துக்கு அந்த பாதி பாதியா பிரிச்சு கொடுக்கும்போது 0.5. சோ இந்த 0 ல இருந்து ∞ வரைக்கும் போற வேல்யூவோட மொத்த வேல்யூ 0.5. 0 ல இருந்து -∞ வரைக்கும் போனாலும் அதோட வேல்யூ மொத்த வேல்யூ 0.5 தான். இது ஃபிக்ஸ்ட். இது கொடுத்தாங்க. இப்போ நம்ம क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. greater than 0.85. 0.85 நம்ம வந்து வேற கலர் யூஸ் பண்ணி மாத்திக்கலாம். 0.85ன்றது இங்க இருக்குன்னு வெச்சுக்கலாம். இப்போ இந்த 0.85 ல இருந்து இப்படி கால்குலேட் பண்ற ஃபுல்லா இங்க இருந்து ∞ வரைக்கும் போறது நமக்கு கஷ்டமா இருக்குமா? நம்ம இப்படி இருக்க எப்பயுமே வந்து ஃபார்முலா வந்து 0 ல இருந்து தான் ஆரம்பிக்கணும். பட் என்னோட 0 இங்க இருக்கு. ஆனா வேல்யூ 0.85 ல இருந்து ஆரம்பிச்சு அந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு போயிட்டே இருக்கு. இப்போ நான் எப்படி எழுதலாம்? இந்த பக்கமா எழுதுறதுக்கு பதிலா இத கிரேட்டர் தென்க்கு போறதுக்கு பதிலா இந்த பக்கம் எழுதணும். மாத்தி எழுதணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதணும்னா 1 minus p of z less than 0.85 எழுதலாமா? இப்போ நம்ம மேல போறதுக்கு பதிலா அப்படியே ரிவர்ஸ் ப்ராபபிலிட்டில நம்ம கிரேட்டர் தென் வேல்யூ அப்பர் லிமிட் மேல போயிட்டு இருக்கிறதுக்கு பதிலா ரிவர்ஸ்ல லோவர் லிமிட்ல கண்டுபிடிக்கிறது ஈஸியா என்ன பண்ணுவோம்? 1 minus probability of z less than 0.85 போட்டுருக்கேன். இப்போ இந்த less than 0.85ன்றது எங்க வரும் பாருங்க. ஹைலைட் பண்றேன்.
இந்த இடத்துல வருது. ஸோ இவ்வளோதான், ஜீரோலேருந்து ஆரம்பிக்கணும். அப்போ நான் இதை எப்படி எழுதலாம்னு 1 மைனஸ் பி ஆஃப் 0 லெஸ் தென் இசட் லெஸ் தென் 0.85. 0க்கும் 85க்குமான ஏரியாவை கண்டுபிடிங்க. அதான் கொஸ்டின், எல்லோ கலர். ஸோ 1 மைனஸ் இதை எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? என்னோட 0.85 டேபிளில் போய் செக் பண்ணோம். நம்ம டேபிளுக்கு போயிடலாம். இப்போ 0.85. ஸோ இந்த 0.8ன்ற டெசிமலுக்கு அடுத்து ஒரு டிஜிட் வரைக்கும் நம்ம இங்கே பார்க்கணும். ஸோ 0.8 எங்கே இருக்குன்னா இந்த இடத்துல இருக்கு. நான் ஹைலைட் பண்ணுறேன். இது நம்மளோட 0.8. அண்ட் பக்கத்தில் 5 இருக்குல்ல, அந்த 5 நம்ம இங்கே பார்க்கணும் மேலே. ஸோ ஒரு வேல்யூ டெசிமலுக்கு அடுத்து ஒரு வேல்யூ வரைக்கும் நம்ம மேலே கீழே பார்க்க முடியும். அடுத்து டெசிமல் இருந்ததுன்னா நம்மளோட ரோ வைஸ் மேலே இருக்கிற ஹெட்டிங்கில் பார்க்கணும், அந்த ரோவில் பார்க்கணும். இப்போ 0.8 ரெண்டுக்கும் சேர்த்து அப்படியே நீங்கள் பார்த்துட்டே வாங்க. ரெண்டுமே சேர்ந்து நமக்கு எங்கே இன்டர்செக்ட் ஆகுது வருதா? அப்போ இதுக்கான வேல்யூ 0.3023. இங்கே 0.3023. ஸோ 1 மைனஸ் 0.3023 வேல்யூ 0.6977. இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் தான் நம்ம முடிச்சிருக்கோம். செகண்ட் சப்டிவிஷன் கேட்டிருக்காங்க. ப்ராபபிலிட்டி தட் a bulb burns between 778 834. பிட்வீன்னா எக்ஸ் இதுக்கும் அதுக்கும் நடுவில் இருக்கு. ஸோ பி ஆஃப் இதுக்கும் நடுவில் இருக்கு 778 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 834. ஸோ இப்போ ரெண்டு வேல்யூமே வந்து ரெண்டு பக்கமும் வேல்யூ இருக்கு. போன சம்ல பாருங்க கிரேட்டர் தென் ஒரு பக்கம் தான் இருந்தது. இப்போ அதை மட்டும் இசட்ல மாற்றணும். இப்போ ரெண்டு பக்கமும் இருக்கு. அப்போ தனித்தனியாக நம்ம இசட்ல மாற்றணும். ஸோ ஃபர்ஸ்ட் இசட் எழுதிக்கிறேன். எக்ஸ் மைனஸ் 800 டிவைடட் பை 40. முதல்ல 778க்கு பார்ப்போம். 778 மைனஸ் எக்ஸ் இடத்துல ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன் பை 40. இதை நான் மைனஸ் பண்ணும்போது எனக்கு மைனஸ் 0.55 வரும். அதே இடத்துல 834 நான் ஃபில் பண்ணேன்னா 834 மைனஸ் 800 பை 40. அங்கே எனக்கு என்ன கிடைக்கும்? 0.85. இப்போ நான் ரெண்டையுமே இன் டர்ம்ஸ் ஆஃப் இசட்ல மாற்றிட்டேன். ஸோ பி ஆஃப் மைனஸ் 0.55 லெஸ் தென் இசட். இப்போ மறக்காம எக்ஸ் வந்து இசட்க்கு மாற்றணும். லெஸ் தென் 0.85. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்? கர்வ் வரைஞ்சி பார்த்தா தான் நமக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஸோ என்னோட கர்வ்ல இந்த இடத்துல வந்து இசட் ஈக்குவல் டு 0. இப்போ எனக்கு பாயிண்ட் எங்கே வரைக்கும் இருக்கு? மைனஸ் 0.55ல ஆரம்பிச்சு 0.85 வரைக்கும் இருக்கு. ஸோ இங்கேருந்து இப்படி இருக்கு. நம்ம ரெண்டு கலர் கொடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு பார்ட்டு. மைனஸ் 0.5லேருந்து 0 தான் நமக்கு மிடில். ஸோ மைனஸ் 0.55லேருந்து 0 ஒரு பார்ட்டு. இன்னொரு பார்ட்டுக்கு வந்து 0லேருந்து 0.85. இப்போ ரெண்டு பார்ட்டாக நம்மளால் பிரிச்சு எழுத முடியும். எப்படி பிரிச்சு எழுதலாம்? பி ஆஃப் மைனஸ் 0.55 லெஸ் தென் இசட் லெஸ் தென் 0 அப்படின்றது ரெட் போர்ஷனை மட்டும் எழுதிக்கிறேன். ப்ளஸ் ரெண்டு சேர்த்து தானே நம்ம எழுதணும். ஸோ பி ஆஃப் ரெண்டு போர்ஷன் சேர்ந்து தான் எனக்கு மேலே இருக்கு. மேலே இருக்கிறது எனக்கு ரெண்டா பிரிச்சு ரெட் போர்ஷன் தனியாக கிரீன் போர்ஷன் தனியாக கால்குலேட் பண்ணிட்டு 0லேருந்து ரெட் போர்ஷன் 0லேருந்து கிரீன் போர்ஷன் அப்போ ஆட் பண்ண எனக்கு மொத்த போர்ஷன் கிடைச்சிடும். அடுத்த போர்ஷன் வந்து 0 லெஸ் தென் இசட். இது வந்து இங்கே ஆரம்பிச்சு இப்படி வருது. இது 0ல ஆரம்பிச்சு 0.85. 0லேருந்து செட்லேருந்து 0.85. செகண்ட் ஒன் கரெக்டாக இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் ஒன் நெகட்டிவ்ல இருக்கு. நம்ம நார்மலுக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி என்ன சொன்னோம்னா சிமெட்ரிக்கான இந்த பக்கமும் அந்த பக்கமும் சேம். அப்போ நான் நெகட்டிவ்ல இருக்கிறத பாசிட்டிவ்லையும் மாற்றி எழுதலாம். 0 லெஸ் தென் இசட் லெஸ் தென் 0.55. மைனஸ்ல இருக்கிறத அப்படியே பாசிட்டிவா மாற்றிக்கலாம். ஏன்னா இது சிமெட்ரிக். 0.85. இப்போ இது ரெண்டையும் நம்ம டேபிளில் பார்ப்போமா? டேபிளுக்கு வாங்க. டேபிளில் ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன பார்க்கணும்? நம்ம 0.55. இந்த அப்பர் லிமிட்டுக்கு மட்டும்தான். லோவர் லிமிட் எப்பயுமே 0வா இருக்கிற மாதிரி தான் நாமளே ஃப்ரேம் பண்ணி எழுதுவோம். ஃபர்ஸ்ட் 0.55க்கு பார்ப்போம். ஸோ இங்கே 0.5, இங்கே 0.05. வேல்யூ வந்து 0.2088. வந்து இங்கே இருக்கு 0.2088. ஓகே. நெக்ஸ்ட் வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 85. 85க்கான வேல்யூ 0.8 இங்கே இருக்கு, 5 இங்கே இருக்கு. அப்போ அதுக்கான வேல்யூ 0.3023. ஸோ ப்ளஸ் 0.3023. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு அந்த செகண்ட் பாசிபிலிட்டிக்கான ஆன்சர் 0.5111. ஸோ இப்படி தான் நார்மல் ப்ராப்ளம் போடணும். நார்மல் ப்ராப்ளம்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இதில் மாற்றிட்டு தான் நம்ம இந்த ப்ராப்ளமாக ப்ரொசீட் பண்ண முடியும். கிராஃப் வரைஞ்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். எங்கேருந்து எப்படி எழுதணுன்றது ஈஸியாக இருக்கும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இப்போ நம்ம பார்க்க போகிறது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அதிலேயே கீவேர்ட் இருக்கு. இந்த கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க அதில் பார்க்கலாம். த வீக்லி வேஜஸ் ஆஃப் 1000 ஒர்க்மென். ஸோ 1000 பேர் வேலை பார்க்குறாங்க அண்ட் நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டட். இந்த வேர்டு இந்த கீவேர்டு யூஸ் பண்ணி இது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். அரௌண்ட் மீன் ஆஃப் ₹70. ஸோ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் மீன்ன்றதுக்கான நோட்டேஷன் மியூ. நான் கீழே வந்து கிவன் டேர்ம்ஸ் எல்லாம் எழுதுறேன். ஸோ கிவன் டேர்ம்ஸ் வந்து மியூ ஈக்குவல் டு ₹70 அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ₹5. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா ஈக்குவல் டு ₹5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ல நமக்கு இசட்னு ஃபார்முலா இருக்கு. எல்லா டேர்ம்ஸையுமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் இசட்ல மாத்திட்டு தான் சம் போடுவோம். ஸோ இசட் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் மியூ டிவைடட் பை சிக்மா. இந்த எக்ஸ் வந்து வெரி ஆகிட்டே இருக்கும். மியூ வந்து கொடுத்தாங்க கொஸ்டின்லேயே, சிக்மாவும் கொஸ்டின்ல கொடுத்துச்சு. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டிவைன் யூஸ் பண்ணி இசட்டை ஃப்ரேம் பண்ணிட்டோம். அப்புறம் நம்ம என்னெல்லாம் கண்டுபிடிக்கலாம் பாருங்க. எஸ்டிமேட் த நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் whose weekly wages will be between ₹69 and 62. ஸோ வீக்லி வேஜஸ் 69 72க்கு இன் பிட்வீன் இருக்கிறதுக்கான வேஜஸ் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ப்ராபபிலிட்டி நம்ம எப்படி எழுதுன்னு பாருங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் எதுக்கு நடுவில் இருக்குன்னு சொன்னாங்க? 69க்கும் 72க்கும் நடுவில் இருக்கு. ஸோ 69 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 72 இதை நம்ம கண்டுபிடிக்கணும். இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல இருக்கிறத இப்போ நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் இசட்க்கு மாற்ற போகிறோம்.
ஸோ மாற்றுறதுக்கு முதல்ல Z1 ரெண்டு பக்கம் இருக்கிறதுனால Z1 Z2 எடுத்துக்கலாம். Z1 ஈக்குவல் டு இப்போ என்னோட எக்ஸ் வேல்யூ 69. ஸோ 69 மைனஸ் 70 டிவைட் பை நம்ம Z ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். டிவைட் பை 5. 69 மைனஸ் 70 நமக்கு -1. -1 டிவைட் பை 5 இதோட வேல்யூ -0.2. அடுத்த வேல்யூ எக்ஸோட வேல்யூ 72. ஸோ 72 மைனஸ் 70 டிவைட் பை 5. இப்போ நமக்கு 2/5 அப்படின்னு கிடைக்குது. ஸோ 2/5 டிவைட் பண்ணும்போது 0.4. இப்போ in terms of x இருந்ததை in terms of z க்கு மாத்திட்டோம். So p of -0.2 less than z. இப்போ x எழுதக்கூடாது z less than 0.4. இப்போ இது ரெண்டா இருக்குல்ல zன்றது -0.2 க்கும் 0.4 க்கும் நடுவுல இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம டயகிராம் வரைஞ்சி டயகிராம்ல எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ நீங்க இதை ரஃப் சைட்ல வரைஞ்சிக்கோங்க. இது ஒரு பெல் ஷேப்டு கர்வ் அண்ட் மிடில் z ஈக்குவல் டு 0. மிடில் எக்ஸாக்டா மிடில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. இங்க z ஈக்குவல் டு 0. இப்போ நமக்கு ஒரு பக்கம் z எங்க லைஸா இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் -0.2 இன்னொரு பக்கம் 0.4. ஸோ இந்த பாயிண்ட் வச்சுக்கலாம் 0.4 அண்ட் இந்த பக்கம் -0.2ன்றது இங்க இருக்கு. ஸோ இது ரெண்டுத்துக்கு நடுவில் தான் ரீஜன் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது ஒரு ரீஜன் அண்ட் இந்த பக்கத்துக்கு இது ஒரு ரீஜன். இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ண போறோம். இப்போ நமக்கு இதோட ப்ராப்பர்ட்டி என்னன்னா சிமெட்ரிக்னா அர்த்தம் இந்த பக்கம் அந்த பக்கம் ஒன்று தான் அர்த்தம். ஸோ நெகட்டிவ் எடுக்கிறதுக்கு பதிலாக அதை பாசிட்டிவ் சைட்ல எடுப்போம். அந்த கிரீன் கலரை அந்த பக்கம் எடுக்கிறதுக்கு பதிலாக 0 0.2 அப்படின்னு நம்ம இந்த பக்கமே எடுத்துக்க போறோம். ஸோ எப்படி மாடிஃபை பண்ணிடுறதுனா p ஆஃப் இப்போ நம்ம இந்த பக்கமே எடுக்கலாம்னு சொல்றேன். நான் இன்னொரு டாட்டட் லைன் போடுறேன். இதுதான் -0.2 இந்த பக்கம் வந்து +0.2. 0ல இருந்து தான் எப்பயுமே ஆரம்பிக்கும். ஸோ எப்பயுமே இந்த லோவர் லிமிட் 0. ஸோ 0ல இருந்து அந்த டாட்டட் லைன். ஸோ 0 less than z less than 0.2 ஃபர்ஸ்ட் பார்ட். அந்த -0.2 இந்த பக்கம் வந்திருக்கு. அதுதான் அந்த டாட்டட் லைன். அடுத்த பார்ட் 0ல இருந்து 4 வரும் 0.4 வரைக்கும். ஸோ 0 less than z less than 0.4. இந்த பக்கம் இருந்த கிரீன் லைன் இப்போ கிடையாது. இந்த கிரீன் லைனை தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் இந்த சைட் கொண்டு வந்து மார்க் பண்ணிருக்கோம். ஓகே. ஸோ 0ல இருந்து 0.2 இந்த பக்கம் வந்துருச்சு. 0ல இருந்து 0. எல்லாமே 0 தான் நம்ம ஆரிஜினா வச்சு ஆரம்பிக்கணும் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ல. ரெண்டும் எழுதியாச்சு. இப்போ இதுக்கு நம்ம கிராஃப்ல டேபிள்ல நம்ம வேல்யூ பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வேல்யூ 0.2. டேபிள்ல 0.2 பக்கத்துல எந்த டெசிமலும் இல்ல வெறும் 0.2 தான் இருக்கு. அப்ப 0.2ல 0 பார்க்கணும். அப்ப இந்த வேல்யூ 0.0793. ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ 0.0793 பிளஸ் அடுத்து 0.4ல பார்க்கணும். 0.4ல 0ல தான் பார்க்கறேன். ஏன்னா பக்கத்துல டெசிமல் இல்ல. 1554 0.1554. இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிற வேல்யூ 0.2347. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் வேல்யூ 0.2347. இப்போ இந்த क्वेश्चन வந்து என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு எல்லாமே நம்ம ஒரு வருஷத்துக்கு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். பட் அவங்க நம்ம கொடுத்துருக்கிறது வந்து வீக்லி வேஜஸ் ஆஃப் 1000 ஒர்க்மேன் தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்பர் ஆஃப் டேட்டா கொடுக்கும்போது அந்த நம்பர் ஆஃப் டேட்டாவோட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அவுட் ஆஃப் 1000 ஒர்க்மேன் the number of workers whose wages between them between 69 and 72 is 1000 into character value 0.2347. இதை 1000 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 234.7 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்குது. இது வந்து இப்படியே எழுதலாம் இல்ல வந்து நம்ம ரவுண்ட் அப் பண்ணி 235 எழுதலாம். நீங்க இப்படியே கூட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் கொடுக்கலனா நான் வந்து இப்படி into 1000 கால்குலேட் பண்ண மாட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் சப்டிவிஷன் less than 69. ஸோ செகண்ட் சப்டிவிஷன் less than 69. இது அப்படியே நம்ம நோட்டேஷன் எழுதலாம். p of x less than 69. இந்த x less than 69 in terms of z எழுதணும். in terms of z எழுதும்போது z equal to இப்போ என்னோட x value 69. 69 minus 70 divided by 5 which is equal to -1 divided by 5 minus 0.2. அப்ப நான் இதை எப்படி எழுதணும்? அடுத்து எழுதும்போது z எழுதணும். z less than -0.2. இப்போ இதுக்கான டயகிராம் பாருங்க. டயகிராம் வரைய தெரிஞ்சாதான் நமக்கு இதுல ஈஸியா இருக்கும். இது ஒரு பெல் ஷேப். இந்த பெல் ஷேப்ல மிடில்ல இருக்கிற பாயிண்ட் z equal to 0. இந்த பெல்லுக்கு கீழ இருக்கிற மொத்த ஏரியா 1. அப்ப இதோட ரைட் ஹேண்ட் சைடோட வேல்யூ மொத்த டோட்டல் வேல்யூ வந்து 0.5. அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு 1 தான் ரெண்டா பிரிச்சிருக்காங்க. சோ இந்த பக்கம் 0.5 இந்த பக்கம் 0.5. நான் இப்போ உங்களுக்கு ஷேட் பண்ணி காட்டுறேன். இதுல இருந்து இருக்கிற ஃபுல் வேல்யூக்கு பேர் தான் 0.5 அப்படினு அர்த்தம். சரியா? இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ நமக்கு less than -0.2 கொடுத்தாங்களா? சோ -0.2 னா எங்க வரும் நமக்கு? இந்த இடத்துல வரும். சோ இதுதான் நமக்கு -0.2. இதை விட கம்மியாக அப்படின்னு சொல்றாங்க. இதை விட கம்மியானா இந்த -0.2 ஆரம்பிச்சு இந்த பக்கம் நமக்கு போயிட்டே இருக்கும். ஸோ போயிட்டே இருக்கும்போது எனக்கு இதோட பவுண்டரியோட இப்போ நம்ம கால்குலேட் பண்ண சொல்லியிருக்க வேல்யூ z less than -0.2. ஸோ அதோட ரீஜன் முதல்ல எங்க இருக்குன்னு மார்க் பண்ணிக்கலாம். -0.2 விட கம்மியான வேல்யூவை கால்குலேட் பண்ணுங்க. ஸோ நமக்கு எப்பயுமே 0ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனா இங்க எனக்கு ஆரம்பிக்கிறது 0.2ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஃபுல் வேல்யூவே எடுத்துக்கணும். இப்போ நான் மேலேயே அவுட்லைன் போடுறேன் பாருங்க. இப்போ இந்த கிராஃப்ல இதுல இருந்தே எடுத்துக்கிறேன். நான் 0ல இருந்தே எடுத்துட்டு ப்ரொசீட் பண்ணிட்டு இந்த கலர் அடிக்காம இருக்கிற ஸ்பேஸ் அதை வந்து நம்ம கட் பண்ணிட்டா எனக்கு கலர் அடிச்ச ஸ்பேஸ் கிடைச்சிடும். இப்போ பாருங்க, கலர் அடிச்ச ஸ்பேஸ் தான் எனக்கு வேல்யூ கால்குலேட் பண்ணணும். அதான் மேல क्वेश्चनல கேட்டிருக்காங்க. p of z less than -0.2. 0.2 விட கம்மியான ரீஜனுக்கான ப்ராபபிலிட்டி கண்டுபிடிங்கன்னு சொல்லிருக்காங்க. இப்போ நம்ம மார்க் பண்ணிட்டோம், அதை கலர் பண்ணிட்டோம். இந்த இடத்தை கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணும்? ஃபுல் வேல்யூ. ஏன் ஃபுல் வேல்யூக்கு போறேன்னா எனக்கு எப்பவுமே 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அதனால ஃபுல் வேல்யூ எடுத்தா தான் 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 0ல இருந்து எடுத்து அந்த ஷேட் இல்லாத ரீஜனை நான் கட் பண்ண போறேன். ஸோ அப்போ என்ன பண்ணணும்? நான் ஃபுல் ரீஜனுக்கான வேல்யூ 0.5 மார்க் பண்ணி காமிச்சல, ரெண்டு பக்கமும் 0.5. ஸோ ஃபுல் வேல்யூ 0.5. அதுல இருந்து எதை சப்ட்ராக்ட் பண்ண போறோம்? p of 0 less than z less than -0.2. புரியுதா பாருங்க?
ஃபுல் வேல்யூ இந்த 0ல இருந்து ஃபுல் வேல்யூ தான் 0.5 கொடுத்தாச்சு. அப்புறம் 0ல இருந்து இந்த 0.2 வரைக்கும் இருக்கிற இந்த ரீஜனை நான் பிளாக் பண்ணல, இந்த ரீஜனை கட் பண்ண. இப்போ மைனஸ்ல இருக்கிறத நம்ம பாசிட்டிவாவும் எழுதிக்கலாம், ஏன்னா இது சிமெட்ரி. ஸோ 0.5 மைனஸ் P ஆஃப் 0 லெஸ் தென் 0.2. 0.2 கான வேல்யூவை கால்குலேட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணலாம். 0.2 கான வேல்யூ ஏற்கனவே கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம், அதை யூஸ் பண்ணிக்கலாம். 0793. ஸோ 0.5 மைனஸ் 0.0793. இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூ 0.4207. இது ஒரு பர்சனுக்கான வேல்யூ. ஸோ இதையே ஃபார் 1000 ஒர்க்மேன் அப்படின்னு போட்டு 1000 into 0.4207. ஸோ நம்ம வேல்யூ 420.7. இதுதான் செகண்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர். இப்போ இதையே தேர்ட் சப்டிவிஷனுக்கு எப்படி பண்ணலாம் பாருங்க. தேர்ட் சப்டிவிஷன் மோர் தென் 72 விட அதிகமா. ஸோ ஒவ்வொன்றுக்கும் கிராஃப் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ பென்சில் வச்சு எரேஸ் பண்ணி போகிறத விட சின்னதாக ஒரு ரஃப் சைடில் நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. மோர் தென் அப்படின்னா எக்ஸ் கிரேட்டர் தென் 72 அப்படின்னு அர்த்தம். இப்போ முதல்ல இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் எழுதலாம். ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன பண்ணணும், 72 மைனஸ் 70/5. ஸோ 2/5 0.4. இசட்க்கு மாற்றிட்டோம். இசட் கிரேட்டர் தென் 0.4. இந்த இசட் கிரேட்டர் தென் 0.4ன்றது எப்படி இருக்கும்ன்றது தான் இதில் வரைஞ்சி பார்ப்போம். ஏன்னா எப்படி இருக்கும் அப்போ தான் நமக்கு எந்த நேரத்துல இருந்து கால்குலேட் பண்ணணும் தெரியும். Z = 0. 0.4ன்றது நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம். 0.4 இதை விட அதிகமா. ஸோ இந்த பக்கம் இதான் கண்டுபிடிக்கணும். என்னால் இதை விட அதிகமா அப்படின்றத நான் எப்படி கால்குலேட் பண்ணணும், 0ல இருந்து தான் ஆரம்பிக்கலாம். ஆனால் எனக்கு 0.4 தான். அந்த பக்கம் என்ன பண்ணுவோம், அதே தான் 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும். ஃபுல் ரீஜன் எடுத்து நம்ம ஷேட் பண்ணாமல் வச்சுக்கிறோம்ல, அதை மட்டும் ஹெல்ப் பண்ணுறோம். ஃபுல் ரீஜனை எடுத்துட்டு இப்போ நான் எல்லோ கொடுக்குறேன்ல, இந்த எல்லோ ரீஜனை கட் பண்ணிட்டா எனக்கு தேவையான ரீஜன் கிடைக்கும். ஸோ ஃபுல் ரீஜன்றது 0.5. 0.5 வந்து P ஆஃப் நம்ம எல்லோ கலர்ல இருக்கிற ரீஜனை கட் பண்றோம். ஸோ 0 லெஸ் தென் 0.4. இங்க கிரேட்டர் தென் 0.4 நம்ம கால்குலேட் பண்ணணும். பட் அந்த கிரேட்டர் தென் 0.4ன்றதுக்கு ஃபுல்லா கால்குலேட் பண்ண முடியாது. ஆனால் என்ன பண்றேன், மொத்த ரீஜன்ல இருந்து பாதியில இருக்கிற ரீஜன்ல இருந்து 0 வந்து 0.4 கட் பண்ணிட்டா நான் லைன் போட்டுருக்க ரீஜன் எனக்கு கிடைக்கும். ஸோ 0.5 மைனஸ் P ஆஃப் 0 லெஸ் தென் 0.4. இப்போ இதுக்கு எப்படி கால்குலேட் பண்ணணும், 0.4க்கு வேல்யூ பாருங்க. 0.4க்கு வேல்யூ பார்த்தா 1554. ஸோ 0.5 மைனஸ் 0.1554. இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூ 0.3446. ஸோ ஃபார் 1000 ஒர்க்மேன் இது கொடுக்கலன்னா நம்ம இதோட முடிச்சிருவோம். 1000 ஒர்க்மேனுக்கு கொடுத்ததுனால 1000 into 0.3446 மல்டிப்ளை பண்ணா 344.6. இதான் இதோட வேல்யூ. இதில் கிராஃப் தான் இம்பார்ட்டன்ட். கிராஃப் நமக்கு வரைய தெரிஞ்சாதான் நம்மளால எந்த ரீஜன்ல இருந்து எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு தெரியும் நமக்கு. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் மீன் அண்ட் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ்போனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன். மீன் அண்ட் வேரியன்ஸ் டெரிவேஷன் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்போனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன்றது ஒரு கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன். நமக்கு டிஸ்கிரீட் டிஸ்ட்ரிபியூஷன், கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ல ரெண்டு விதமான டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கு. ஸோ டிஸ்கிரீட் டிஸ்ட்ரிபியூஷன்ல தான் பைனாமியல், பாய்சான் இதெல்லாம் வரும். கண்டினியூஸ்ல நமக்கு எக்ஸ்போனென்ஷியல், நார்மல் இதெல்லாம் வந்து கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல வந்து எக்ஸ்போனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்க போறோம். முதல்ல எக்ஸ்போனென்ஷியலோட ஃபார்முலா எழுதலாம். எக்ஸ்போனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷனோட ஃபார்முலா f of x equal to lambda into e power minus lambda x when x is greater than or equal to 0 otherwise. So x வந்து 0 விட அதிகமாக இருக்கும்போது நமக்கு ஃபங்க்ஷன் lambda into e power minus lambda x இல்லைன்னா 0. இதுதான் நம்மளோட எக்ஸ்போனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷனோட ஃபார்முலா. ஃபங்க்ஷன் f of x கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம், முதல்ல மீன் கண்டுபிடிக்க போறோம். மீன்ன்றது எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x. எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x டிஸ்கிரீட்க்கு எழுதும்போது சம்மேஷன் எழுதுவோம். அதையே நான் கண்டினியூஸ்க்கு எழுதும்போது இன்டெகிரல் ஆஃப். அதேதான் இங்க கண்டினியூஸ்க்கு எழுதும்போது நமக்கு இது இன்டெகிரல். டிஸ்கிரீட்க்கு எழுதும்போது சம்மேஷன் எழுதுவோம். டிஸ்கிரீட்க்கும் கண்டினியூஸ்க்கும் வித்தியாசம் தெரியணும்னா டிராப்ஸ் எடுத்துக்கோங்க. டேப்ல இருந்து டாட்டா ஒரு டிராப்பா விழும்போது நம்மளால அதை கவுண்ட் பண்ண முடியும். கவுண்ட் பண்ண முடியாது டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள். இதே நம்ம ஃபோர்ஸா நம்ம டேப் ஓபன் பண்ணா கடகடன் தண்ணி கொட்டும். அப்ப நம்மளால அதை கவுண்டே பண்ண முடியாது. டிராப்ஸ் கவுண்ட் பண்ண முடியுமா, கவுண்ட் பண்ண முடியாது. அன்கவுண்டபிள். நமக்கு எப்ப கவுண்ட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கோ அது இன்ஃபைனைட். அண்ட் அதோட பேர் தான் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். கண்டினியூஸ் வரும்போது இன்டெகிரல், டிஸ்கிரீட் வரும்போது சம்மேஷன். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நம்ம கண்டினியூஸ், அதனால இன்டெகிரல். அப்ப நான் எப்படி எழுதுவேன், இன்டெகிரல் 0 to infinity x into f of x into dx. இந்த f of xன்றது நமக்கு எக்ஸ்போனென்ஷியலுக்கு கொடுத்திருக்கிற ஃபார்முலா. சோ இன்டெகிரல் 0ல இருந்து இன்ஃபினிட்டி x into என்னோட f of x வேல்யூ lambda into e power minus lambda x into dx. இப்போ இதுல x இல்லாத டேர்ம் என்னால இன்டெகிரேட் பண்ண முடியாது. அப்ப அதை வெளியே எடுக்கலாம். x இல்லாத டேர்ம்ன்றது இந்த லாம்டா மட்டும் தான். அப்ப லாம்டாவை நான் வெளியில எடுத்துறேன். லாம்டா வெளியில இருக்கட்டும். 0ல இருந்து இன்ஃபினிட்டி x into e power minus lambda x into dx. இப்போ உள்ள ரெண்டு டேர்ம் இருக்கு. ஒரு x இருக்கு, ஒரு எக்ஸ்போனென்ஷியல் இருக்கு. எப்பெல்லாம் இந்த மாதிரி ரெண்டு டேர்ம் இருக்கோ அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், பெர்னோலி அப்ளை பண்ணலாம், இல்லனா இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் அப்ளை பண்ணலாம். நாம வந்து பெர்னோலியே அப்ளை பண்ண போறோம். ஏன்னா வேரியன்ஸ்க்கு எனக்கு ஈஸியா இருக்கும். அதனால பெர்னோலி. இந்த பார்ட்டை u னோ இந்த பார்ட்டை v னோ எடுத்துக்க போறோம். சோ கீழ நம்ம பெர்னோலி நார்மலா எழுதுவோம்ல, u ன்ற டேர்ம் x, v ன்ற டேர்ம் e power minus lambda x. u dash இத டிஃபரன்ஷியேட் பண்ணா 1, திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0. v1 இத இன்டகிரேட் பண்ணும்போது e power minus lambda x அப்படியே இருக்கும். x ஓட கோஎஃபிஷியன்ட் கீழ வரும். சோ minus lambda. அடுத்து v2 திருப்பி இன்டகிரேட் பண்றோம். e power minus lambda x அப்படியே இருக்கும். ஏற்கனவே minus lambda இருக்கு. இப்போ இன்னொரு தடவை minus lambda வரும்போது 2 minus lambda. சோ plus lambda ஸ்கொயர் ஆயிடும். பெர்னோலி தான் இப்போ நான் அப்ளை பண்ணிருக்கேன். இன்டகிரேஷன் பை பார்ட்ஸும் அப்ளை பண்ணலாம். எப்படி பண்ணாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். சோ வெளியில lambda இருக்கு, உள்ள u v1, u ஓட வேல்யூ x, e power minus lambda x by minus lambda minus
1 into e power minus lambda x by lambda square. இதுக்கான வேல்யூ 0 ல இருந்து இன்ஃபினிட்டி. அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். முதல்ல நம்ம அப்பர் லிமிட்கான வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்பர் லிமிட்கான வேல்யூ இன்ஃபினிட்டி. x இருக்கிற இடத்துல நான் இன்ஃபினிட்டி போடும்போதே எனக்கு எல்லாமே என்ன ஆயிடும், இன்ஃபினிட்டின்னு வந்துருது. நான் இதை இங்க சப்ஸ்டிட் பண்றேன். e power minus infinity by lambda square இது அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். லோவர் லிமிட்ன்றது 0. x இருக்கிற வேண்டிய இடத்துல 0 by minus lambda minus e power 0 by lambda square. இப்போ இன்ஃபினிட்டி இந்த ஓரத்துல எழுத பாருங்க. e பவர் மைனஸ் இன்ஃபினிட்டினா அதோட வேல்யூ 0 தான். சோ அப்ப எனக்கு இந்த டேர்ம் ஃபுல்லாவே ஒண்ணுமே இல்ல. இந்த எல்லாமே 0. இங்க 0 into something e பவர் 0 க்கு வேல்யூ இருக்கு. பட் 0 into something இருக்கிறதுனால என்ன ஆயிடும், ஃபுல்லாவே எனக்கு கேன்சல் ஆயிடுது. எந்த டேர்முக்கு வேல்யூ இல்ல, எல்லாமே 0. இங்க மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் மல்டிப்ளை பண்ணா பிளஸ் இல்ல லாம்டா இது பிளஸ் ஆயிடுது. e பவர் 0 எனிதிங் பவர் 0 ன்றது 1. சோ 1 by lambda square. இந்த லாம்டா ஒரு லாம்டா கேன்சல் ஆயிடும். சோ 1 by lambda. இப்போ என்னோட மீனோட வேல்யூ that is expectation of x ஓட வேல்யூ 1 by lambda. இதே மாதிரி நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம், வேரியன்ஸ். வேரியன்ஸ் ஓட ஃபார்முலா expectation of x square minus expectation of x whole square. இந்த expectation of x தான் மேல கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப நமக்கு என்ன வேணும், வெறும் e of x square மட்டும் வேணும். e of x square க்கு இன்டெகிரல், இது கண்டினியூஸ், அதனால இன்டெகிரல் x square into f of x into dx. லிமிட் 0 ல இருந்து இன்ஃபினிட்டி. f of x ன்றது எக்ஸ்போனன்ஷியலோட ஃபார்முலா. சோ 0 ல இருந்து இன்ஃபினிட்டி x square e பவர் lambda into e power minus lambda x by e power minus lambda x மட்டும்தான், by வராது, into dx. இப்போ நமக்கு இதுல x இல்லாத டேர்மை நம்ம வெளியில எடுக்க போறோம். x இல்லாத டேர்ம் ஒரே ஒரு லாம்டா மட்டும் தான் இருக்கு. அந்த லாம்டாவை மட்டும் வெளியில எடுத்துட்டா இன்டெகிரல் 0 ல இருந்து இன்ஃபினிட்டி x ஸ்கொயர் e பவர் மைனஸ் லாம்டா x into dx. இங்கேயும் அதே பெர்னாலி தான் அப்ளை பண்ண போறோம். பை பார்ட்ஸ் போட்டா திருப்பி நான் ப்ரொசீட் பண்ற மாதிரி இருக்கும். அதனால பெர்னாலிக்கு போறோம். சோ சைடுல u ன்ற இடத்துல x ஸ்கொயர், v ன்ற இடத்துல e பவர் மைனஸ் லாம்டா x, u டாஷ்ன்றது 2x, u டபுள் டாஷ்ன்றது 2. டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டே வரோம் 0. v1 ன்றது e பவர் மைனஸ் லாம்டா x by மைனஸ் லாம்டா. அடுத்து வரும்போது அது பிளஸ் ஆயிடும், e பவர் மைனஸ் லாம்டா x by லாம்டா ஸ்கொயர் ஆயிடுது. v3 போடும்போது இங்க u3 அதனால v3 வரைக்கும் e பவர் மைனஸ் லாம்டா x by மைனஸ் லாம்டா கியூப். ஒரு பிளஸ் ஒரு மைனஸ். சோ 1 2 3 இது அப்படியே எழுத போறோம். வெளியில ஏற்கனவே லாம்டா இருக்கு. x ஸ்கொயர் e பவர் மைனஸ் லாம்டா x by மைனஸ் லாம்டா ஃபர்ஸ்ட் டேர்ம் மைனஸ் ஆல்டர்னேட் சீரிஸ் 2x into e பவர் மைனஸ் லாம்டா x by லாம்டா ஸ்கொயர். லாஸ்ட் டேர்ம் பிளஸ் 2 into e பவர் மைனஸ் லாம்டா x by மைனஸ் லாம்டா கியூப். லிமிட் 0 ல இருந்து இன்ஃபினிட்டி. இப்போ இத சிம்பிளிஃபை பண்ணி பிளஸ் மைனஸ்க்காக அழகா எழுதிக்கலாம், மேட்ச் பண்ணி எழுதிக்கலாம். கீழ இருக்கிற மைனஸை மேல கொண்டு போறேன். x ஸ்கொயர் e பவர் மைனஸ் லாம்டா x by லாம்டா. இது மைனஸ் 2x into e பவர் மைனஸ் லாம்டா x by லாம்டா ஸ்கொயர். அடுத்து வெளியில உள்ள இருக்கிற மைனஸ் வெளிய கொண்டு வரோம். மைனஸ் 2 e பவர் மைனஸ் லாம்டா x by லாம்டா கியூப் into 0 to infinity. எழுதியாச்சு. இப்போ அப்பர் லிமிட் ஒண்ணா அப்படியே சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க. அப்பர் லிமிட் இன்ஃபினிட்டி. நான் இதுல எங்க இன்ஃபினிட்டி சப்ஸ்டிட் பண்ணாலும் எனக்கு எந்த வேல்யூவும் கொடுக்க போறது இல்ல. அதனால அப்படியே 0 சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். மைனஸ் லோவர் லிமிட். லோவர் லிமிட்ன்றது x இருக்கிற இடத்துலலாம் 0 சப்ஸ்டிட் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். நான் இங்க 0 சப்ஸ்டிட் பண்ணா 0 into something. அப்ப என்னோட ஃபர்ஸ்ட் டேர்ம் 0. அடுத்ததும் எனக்கு 0 இங்கே 0 சப்ஸ்டிட் பண்ணும்போது அதுவும் ஃபுல்லாவே 0 ஆயிடும். சோ என்னோட இரண்டாவது டேர்மும் 0. என்னோட மூணாவது டேர்ம்ல மட்டும் வேல்யூ இருக்கும் e2 e பவர் 0 by lambda cube. சோ அப்பர் லிமிட் எல்லாமே இன்ஃபினிட்டி, அது வேல்யூவே கிடையாது. லோவர் லிமிட்ல முதல் ரெண்டு 0 ஆயிடுனா x 0 சப்ஸ்டிட் பண்றதுனால தேர்ட்ல மட்டும் வேல்யூ இருக்கு. பட் இந்த மைனஸை யூஸ் பண்ணி இது பிளஸ் ஆயிடும். வெளியில lambda 2 by lambda cube. இது கேன்சல் ஆச்சுனா 2 by lambda square. இது நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x ஸ்கொயர் 2 by lambda square. ஆனா எனக்கு என்ன வேணும், வேரியன்ஸ். வேரியன்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x ஹோல் ஸ்கொயர். சோ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x ஸ்கொயர்ன்றது 2 by lambda square. எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x முன்னாடி கால்குலேட் பண்ண 1 by lambda ஹோல் ஸ்கொயர். So ஹோல் ஸ்கொயர் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும், 2 by lambda square minus 1 by lambda square. 2 minus 1 ன்றது 1 by lambda square. சோ இப்படி தான் நம்ம எக்ஸ்போனன்ஷியலுக்கு மீனும் வேரியன்ஸும் கால்குலேட் பண்ணுவோம். இதெல்லாம் நான் பெர்னாலி அப்ளை பண்ணிருக்கேன். இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் யூஸ் பண்ணாலும் இதே ஆன்சர் தான் வரும். என்ன டிஃபரன்ஸ்னா பை பார்ட்ஸ் நான் திருப்பி இன்டகிரேட் பண்றதா இருக்கும். பெர்னாலினா அட் ஸ்டெச் மொத்தமா இன்டகிரேட் பண்ணி முடிச்சிடலாம். இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் MGF ஆஃப் எக்ஸ்போனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன். சோ ஃபர்ஸ்ட் மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷனுக்கான ஃபார்முலா எழுதுறேன். mx of t equal to எக்ஸ்போனன்ஷியல்ன்றது ஒரு கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன். கண்டினியூஸ்னா நம்ம 0 ல இருந்து இன்ஃபினிட்டி இன்டகிரல்ல எழுதணும். டிஸ்கிரீட்டா தான் சம்மேஷன்ல எழுதுவோம். e பவர் tx into f of x into dx. இப்போ நம்மளோட f of x ன்றது எக்ஸ்போனன்ஷியலுக்கான ஃபார்முலா. எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்முலா lambda into e power minus lambda when x is greater than or equal to 0 0 otherwise. அது இல்லாத இடத்துலலாம் அது 0 அப்படின்னு சொல்லலாம். இதை கொண்டு போய் ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணலாம். mx of t equal to இன்டெகிரல் 0 ல இருந்து இன்ஃபினிட்டி e பவர் tx எப்படி இருக்கு, f of x இருக்கிற இடத்துல lambda e power minus lambda into dx. இதான் நம்மளோட பிராக்கெட் இருக்கிறது நம்மளோட f of x. இப்போ லாம்டான்றது வந்து ஒரு கான்ஸ்டன்ட். ஏன்னா உள்ள x இருந்தா தான் என்ன ஆகும்னா இன்டகிரேட் ஆகும். x இல்லனா அது இன்டகிரேட் ஆகாது. அப்ப இங்க x வரும். x இல்லனா இன்டகிரேட் ஆகாதனால லாம்டாவை நான் வெளியில எடுத்துட்டு வரேன். இப்போ மீதி எனக்குள்ள என்ன இருக்கு, 0 ல இருந்து இன்ஃபினிட்டி. ரெண்டுமே ஈன்றதுனால e பவர் a plus b ன்னு எழுத முடியும். சோ e பவர் tx into e power minus lambda x into dx. நான் சேர்த்து எழுத போறோம். lambda 0 ல இருந்து இன்ஃபினிட்டி e பவர் t minus lambda x வெளியில எடுத்தேன் into dx. இப்போ நான் சைடுல வந்து ஃபார்முலா எழுதுறேன்.
இன்டெகிரல் ஆஃப் e பவர் ax அப்படின்னு இருந்ததுன்னா நம்ம அந்த ஃபார்ம்ல e பவர் ax by a அப்படின்னு எழுதுவோம். இப்போ இங்க a என்ற பிளேஸ்ல தான் என்ன இருக்குன்னா t மைனஸ் லாம்டா இருக்கு. அப்ப நான் இதை இன்டெகிரேட் பண்ணா எனக்கு என்ன வரும்? லாம்டா இன்டெகிரேட் பண்ணிடுவோம். அதனால அந்த சிம்பிள் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ லாம்டா e பவர் அந்த வேல்யூ இன்டெகிரேட் ஏவா கன்சிடர் பண்ணாங்க. ரெட் பாக்ஸ்ல இருக்கிறது a. ஸோ e பவர் t மைனஸ் லாம்டா x by என்ன வரும்னா அந்த a அந்த ரெட் பாக்ஸ் t மைனஸ் லாம்டா. இதுக்கு லிமிட் வந்து 0ல இருந்து இன்ஃபினிட்டி. இப்போ ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட், அடுத்தது லோவர் லிமிட். லாம்டா வெளியில இருக்கு அண்ட் t மைனஸ் லாம்டாவும் வெளியில போய், ஏன்னா அதுல வந்து x இல்ல, அது வெளியே போயிடுச்சு. இப்போ e பவர் t மைனஸ் லாம்டா இன்டு இன்ஃபினிட்டி அப்பர் லிமிட் மைனஸ் e பவர் t மைனஸ் லாம்டா இன்டு 0 லோவர் லிமிட். அப்பர் லிமிட் வந்து ஃபுல்லாவே இன்ஃபினிட்டி ஆயிடுது. ஸோ லாம்டா பை t மைனஸ் லாம்டா ஓட வேல்யூ இட் இஸ் e பவர் இன்ஃபினிட்டி மைனஸ் e பவர் 0. எனி வேல்யூ பவர் 0ன்றது 1. அப்போ எனக்கு e பவர் 0ன்றது 1 ன்னு வரும். பட் மைனஸ்ல இருக்கு. அப்போ மைனஸ் லாம்டா டிவைடட் பை t மைனஸ் லாம்டா. இந்த ஸ்டெப் எழுதிக்கலாம். லாம்டா பை t மைனஸ் லாம்டா, இந்த வேல்யூ 0, அந்த e பவர் 0 ஓட வேல்யூ 1. அதனால மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு மைனஸ் லாம்டான்னு வருது. மைனஸ் லாம்டான்னு வரதுனால இதை பிளஸ்ஸா மாத்துறதுக்காக நான் என்ன பண்றேன், கீழே இருக்கிறத மாத்தி எழுதுனா பிளஸ் ஆயிடும். கீழே t மைனஸ் லாம்டா இருக்கிறது லாம்டா மைனஸ் t எழுதிட்டோம். இப்போ இதை ரெண்டு தனித்தனியா பிரிக்க போறோம். நம்ம லாம்டா பை நம்மளால அப்படி ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணலாம், இதை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்காக என்ன பண்ணோம்னா மேலேயும் கீழேயும் டிவைடட் பை லாம்டா போடலாம். டிவைடட் பை லாம்டா இன் போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர். அப்ப மேல லாம்டா பை லாம்டா, கீழே லாம்டா பை லாம்டா மைனஸ் t பை லாம்டா இப்படி இருக்கும். ஒவ்வொன்றா தனித்தனியா எல்லா வேல்யூவையும் லாம்டாவால டிவைட் பண்ணிட்டோம். மேல வந்து 1. ஸோ 1 பை இதை கேன்சல் பண்ணா 1 மைனஸ் t பை லாம்டா. இப்போ கீழே இருக்கிறது மேலே போகும்போது 1 மைனஸ் t பை லாம்டா ஹோல் பவர் மைனஸ் 1. இப்போ இதை தான் வந்து என்ன பண்ண போறோம், எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம். ஃபார்முலா எழுதுறேன். 1 மைனஸ் x ஹோல் பவர் மைனஸ் 1. மைனஸ் 1 இல்ல, பவர்ல வந்து எந்த டேர்ம் இருந்தாலும் அது என்ன ஆயிடும், பிளஸ் ஆயிடும். 1 பிளஸ் x பை x ஸ்கொயர் பிளஸ் x கியூப் அண்ட் சோ ஆன் இப்படி போகும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், அதே மெத்தட் யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம். 1 பிளஸ் x ஓட பிளேஸ்ல t பை லாம்டா இருக்கு. ஸோ t பை லாம்டா பிளஸ் t பை லாம்டா ஹோல் ஸ்கொயர் பிளஸ் t பை லாம்டா ஹோல் கியூப் அண்ட் சோ ஆன். இது வந்து போயிட்டே இருக்கும்ல. இப்போ பவர் r வரைக்கும் போகும். அப்போ நான் mx ஆஃப் t எப்படி எழுதணும்னா சமேஷன் r ஈக்குவல் டு 0ல இருந்து இன்ஃபினிட்டி t பை லாம்டா தான் போயிட்டே இருக்கு. ஸோ t பை லாம்டா ஹோல் பவர் r அப்படின்னு ஜெனரலைஸ் பண்ணி எழுதலாம். இதுதான் மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபார் எக்ஸ்போனன்ஷியல். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் ஆஃப் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். ஃபர்ஸ்ட் மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷனுக்கான ஃபார்முலா. நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்றது ஒரு கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ இதுக்கான ஃபார்முலா வந்து மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து இன்ஃபினிட்டி e பவர் tx இன்டு f of x இன்டு dx. இங்க f of xன்றது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கான ஃபார்முலா. ஸோ f of x ஈக்குவல் டு 1 பை சிக்மா ரூட் ஆஃப் 2 பை e பவர் மைனஸ் 1 பை 2 இன்டு x மைனஸ் மியூ பை சிக்மா ஹோல் ஸ்கொயர். இதுதான் வந்து நம்மளோட f of x வேல்யூ. இப்போ இந்த mx of t ல இந்த f of x சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஸோ mx of t ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து இன்ஃபினிட்டி e பவர் tx அங்கே ஏற்கனவே இருக்கு. இப்போ நாம வந்து எழுதுற டேர்ம் வந்து நான் ரெட் கலர்ல பிராக்கெட் எழுதுறேன். இதான் f of x 1 பை சிக்மா ரூட் ஆஃப் 2 பை e பவர் மைனஸ் 1 பை 2 x மைனஸ் மியூ பை சிக்மா ஹோல் ஸ்கொயர். டிஃபரன்ஸ் தெரியறதுக்காக ரெட் கலர் பிராக்கெட்ல எழுதிருக்கேன். இன்டு dx. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த டேர்ம்ல எங்க x இல்லையோ அது கான்ஸ்டன்ட், அதை வெளியில கொண்டு வந்துடலாம். எங்க x இல்லாத டேர்ம் எங்க இருக்குன்னா இந்த டினாமினேட்டர்ல தான் எந்த டேர்ம்லயும் x இல்ல. அது வெளியில வந்துடும். 1 பை சிக்மா ரூட் ஆஃப் 2 பை இது மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து இன்ஃபினிட்டி e பவர் tx, இது e பவர் மைனஸ் 1 பை 2 இன்டு x மைனஸ் மியூ பை சிக்மா ஹோல் ஸ்கொயர் dx. ரெண்டுமே e பவர் தான். ஸோ ஒன்று e பவர் tx இருக்கு, இன்னொன்று வந்து ஒரு லென்த்தியான டேர்ம் தான் இருக்கு. அந்த டேர்ம்ஸ் வந்து காம்ப்ளிகேட்டடா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண போறோம்னா x மைனஸ் மியூ பை சிக்மா இருக்கிறத இசட்னு எடுக்க போறோம். நம்ம இது வந்து எக்ஸா டம்மி டேர்ம், இது பேர் வந்து சப்ஸ்டிடியூஷன் மெத்தட். இசட் ஈக்குவல் டு x மைனஸ் மியூ பை சிக்மா. இப்போ நம்ம எப்படி எழுதலாம், இசட் சிக்மா ஈக்குவல் டு x மைனஸ் மியூ. எக்ஸ்ல இருக்க எல்லாத்தையும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இசட்க்கு மாற்ற போறோம். ஸோ இசட் சிக்மா பிளஸ் மியூ ஈக்குவல் டு x இருக்கு. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா dz இன்டு சிக்மா, மியூன்றது கான்ஸ்டன்ட் 0 ஆயிடும், ஈக்குவல் டு dx. ஸோ எங்கெல்லாம் இந்த டேர்ம்ஸ் இருக்கோ x இருக்கோ அதெல்லாம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இசட்ல இப்போ நம்ம மாற்றி எழுத போறோம். ஸோ மாத்தினா எப்படி இருக்குன்னு பாருங்க. ஏற்கனவே வெளியில நமக்கு என்ன இருக்கு, 1 பை சிக்மா ரூட் ஆஃப் 2 பை இருக்கு. அண்ட் லிமிட் மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து இன்ஃபினிட்டி. e பவர் t x இருந்ததுல அந்த x க்கு பதிலா இப்போ என்ன எழுதலாம், z சிக்மா பிளஸ் மியூ இப்படி மாத்திட்டோம். அண்ட் e பவர் மைனஸ் 1 பை 2 இன்டு x மைனஸ் மியூ பை சிக்மான்ற மொத்த டேர்மையும் நம்ம என்ன எழுதலாம்னா z ன்னு எழுதலாம். அப்போ இது ஸ்கொயர்ல இருக்கிறதுனால z ஹோல் ஸ்கொயர். dx க்கு பதிலா என்ன எழுதலாம், நம்ம லாஸ்ட்ல என்ன பாருங்க, சிக்மா இன்டு dz இப்படி எழுதலாம். ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ண போறோம். இங்க சிக்மாவும் நமக்கு கேன்சல் ஆயிடும். இப்போ வெளியில 1 பை ரூட் ஆஃப் 2 பை இன்டெகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து இன்ஃபினிட்டி e பவர் t இன்டு z சிக்மா பிளஸ் மியூ ஒரு டேர்ம், e பவர் மைனஸ் z ஸ்கொயர் பை 2 ஒரு டேர்ம் இன்டு dz. இப்போ இசட்டோட இருக்கிற டேர்ம் வந்து வேரியபிள், இசட் இல்லாம இருக்கிற டேர்ம் வந்து கான்ஸ்டன்ட் அர்த்தம். நம்ம பிரிச்சு எழுதிக்கலாம் முதல்ல, அப்பதான் கான்ஸ்டன்ட் தெரியும். e பவர் z சிக்மா t ஒரு டேர்ம், e பவர் மியூ tன்றது ஒரு டேர்ம். நான் மல்டிப்ளை தான் பண்ணிருக்கேன், வேற ஒன்றும் பண்ணல. அடுத்தது e பவர் மைனஸ் z ஸ்கொயர் பை 2 இன்டு dz. இப்போ இந்த z இல்லாத டேர்ம் வந்து மிடில் இருக்குல்ல, அங்க வந்து z இல்ல, இந்த இடத்துல z இல்ல. அப்ப அது வந்து கான்ஸ்டன்ட் அர்த்தம், அதை வெளியில எடுத்துட்டு போயிடலாம். e பவர் மியூ t பை ரூட் ஆஃப் 2 பை. இப்போ நமக்கு என்ன இருக்குன்னா மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து இன்ஃபினிட்டி e பவர் z சிக்மா t e பவர் மைனஸ் z ஸ்கொயர் பை 2 இன்டு dz. ஸோ எல்லாமே நமக்கு இப்போ e பவர்ல தான் இருக்கு. அண்ட் இதை வந்து நம்ம கிளப் பண்ணி எழுத போறோம். இது ரெண்டையும் சேர்த்து எழுத போறோம். சேர்த்து எழுதும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு டேர்ம்ல வந்து
இசட் சிக்மா டி இருக்கு. இன்னொரு டேர்ம் வந்து மைனஸ் இசட் ஸ்கொயர் பை 2 இருக்கு. அது இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணா அப்படி வரும் பாருங்க. சைடில் எழுதிட்டு அதுக்கப்புறமா நம்ம கொண்டு போய் ரீப்ளேஸ் பண்ண போறோம். z சிக்மா டி மைனஸ் z ஸ்கொயர் பை 2 இருக்கு. கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 2z சிக்மா டி மைனஸ் z ஸ்கொயர் பை ஹோல் திங் டிவைடட் பை 2 இப்படின்ற டேர்ம் வரும். ஸோ இந்த மொத்த டேர்மையும் கொண்டு போய் நம்ம மேலே ரீப்ளேஸ் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ e பவர் மியூ டி கீழே ரூட் ஆஃப் 2 பை மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து இன்ஃபினிட்டி ரெண்டையும் ஆட் பண்ணுறதுதான் அர்த்தம். e பவர் ஆட் பண்ணும்போது எனக்கு z ஸ்கொயர் முன்னாடி இருந்தால் கன்வீனியன்ட்டாக இருக்கும். மைனஸ் முன்னாடி எடுத்துட்டு வரேன். z ஸ்கொயர் இது இப்போ மைனஸ் ஆயிரும். 2z சிக்மா டி ஹோல் திங் டிவைடட் பை 2 இன்டூ dz. இதுக்கப்புறம் இதை ஃபர்தராக வந்து எப்படி பிரிக்கலாம் பாருங்க. இப்போ இந்த டேர்ம் மேலே இருக்கிற டேர்ம் வந்து ஒரு ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்லேயே இல்லை, ப்ராப்பர் ஸ்கொயர் ஃபார்மேட்லேயே இல்லை. மேலே இருக்க அந்த டேர்ம் மட்டும் எடுத்து நான் ஒரு ப்ராப்பர் ஸ்கொயருக்கு மாற்ற போகிறேன். z ஸ்கொயர் மைனஸ் 2z சிக்மா டியை ப்ராப்பர் ஸ்கொயருக்கு மாற்றணும்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் இசட்டை டிவைடட் பை 2 போட்டு ஹோல் ஸ்கொயர் பண்ணணும். இங்கே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் இசட்ன்றது 2 சிக்மா டி. அப்போ 2 சிக்மா டியை டிவைடட் பை 2 போட்டு ஹோல் ஸ்கொயர் பண்ணணும். 2 கேன்சல் ஆயிடும். சிக்மா டி இதை நான் ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணா எனக்கு ஹோல் ஸ்கொயர் ஆயிடும். அதுக்காக தான் இந்த ப்ரொசீஜர். சிக்மா ஸ்கொயர் டி ஸ்கொயர்ன்றதை என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம், சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஏற்கனவே இருக்கிற டேர்ம் எப்படி இருக்கட்டும், e பவர் மியூ டி இருக்கு வெளியில், அது அப்படியே இருக்கு. அண்ட் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி. இப்போ e பவர் மைனஸ் 1/2 அது அப்படியே இருக்கட்டும். z ஸ்கொயர் மைனஸ் 2z சிக்மா டி இருக்கு. நான் என்ன ஆட் பண்ணுறேன் அப்படின்னா சிக்மா ஸ்கொயர் டி ஸ்கொயரை ஆட் பண்ணுறோம். அண்ட் அதே சிக்மா ஸ்கொயர் டி ஸ்கொயரை நம்ம சப்ட்ராக்டும் பண்ண போகிறோம். நம்ம எப்போ ஆட் பண்ணாலும் சப்ட்ராக்ட் பண்ணால் டேலி ஆயிடும். ஸோ ஆட் பண்ண டேர்மை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ மைனஸ் எல்லாத்துக்கும் சேர்த்துது சிக்மா ஸ்கொயர் டி ஸ்கொயரை சப்ட்ராக்ட் பண்ணிட்டேன் இன்டூ dz. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்ல இருக்குல்ல, நான் வந்து ஹைலைட் பண்ணி காட்டுறேன். அதை வந்து a + b ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுத முடியும். இந்த டேர்ம் ஃபுல்லத்தையும் சேர்த்து நான் a - b ஹோல் ஸ்கொயர் எழுதலாம். அடுத்த டேர்முக்கு நான் மல்டிப்ளை பண்ணும்போது அது கான்ஸ்டன்ட், சிக்மாவும் கான்ஸ்டன்ட், டியும் கான்ஸ்டன்ட், அது வெளியில போயிடும். ஸோ ஏற்கனவே e பவர் மியூ டி இருக்கு பை ரூட் ஆஃப் 2 பை இருக்கு. அண்ட் இந்த மைனஸ் 1/2 இங்கே வரும்போது அது பிளஸ் ஆயிடும். e பவர் சிக்மா ஸ்கொயர் டி ஸ்கொயர் பை 2 அப்படின்ற டேர்ம் வெளியில போயிடுச்சு. ஏன்னா கான்ஸ்டன்ட். இப்போ உள்ள இருக்கிறது e பவர் மைனஸ் 1/2. இதை நம்ம எப்படி எழுதலாம்னா z மைனஸ் சிக்மா டி ஹோல் ஸ்கொயர் எழுதலாம். ஸோ இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக நம்ம வேலை பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் இதை இன்னும் ஃபர்தராக என்னால் சிம்பிள் பண்ண முடியாதுன்றதுனால அகைன் சப்ஸ்டியூஷன் போக போகிறோம். என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்னா இசட் மைனஸ் சிக்மா டியை வேற ஒரு வேரியபிளாக எடுத்துக்கலாம். நம்ம வேற என்ன வேரியபிளாக எடுத்துக்கலாம், எம்ன்ற வேரியபிள். நம்ம புரியறதுக்காக நான் எம் எடுத்துக்கேன். ஏன்னா இசட் இருக்கு, டி இருக்கு, எல்லாமே இருக்கிறதுனால எம் அப்படின்ற ஒரு டேர்ம் எடுத்துருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே இப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் எம்முக்கு மாற்ற போகிறோம். dz ஈக்குவல் டு dm. எங்கெல்லாம் dz இருக்கோ அங்கே dm. வெளியில் ஏற்கனவே e பவர் மியூ டி அதுவும் ஈன்றதுனால பிளஸ் சிக்மா ஸ்கொயர் டி ஸ்கொயர் பை 2 ஹோல் திங் டிவைடட் பை ரூட் ஆஃப் 2 பை. இங்கே மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து இன்ஃபினிட்டி e பவர் மைனஸ் 1/2 இன்டூ இந்த z மைனஸ் சிக்மா டின்றதை m எழுதிக்கலாம்ல. ஸோ m ஸ்கொயர் dz வந்து dm எழுதிக்கலாம். இது நம்ம ஃபார்முலா என்ன அப்படின்னா இந்த ஃபார்முலா வந்து நமக்கு டேரக்டாகவே இந்த ஃபுல் இந்த இன்டெகிரல்குள்ள இருக்கிற மொத்த வேல்யூவும் ரூட் ஆஃப் 2/5 எழுதலாம். நம்ம ஏற்கனவே வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கான மீன் அண்ட் வேரியன்ஸோட டெரிவேஷனில் பாருங்க, அதை நம்ம இதுக்கான டெரிவேஷனில் எழுதிப்போம். பட் இங்கே வந்து நான் டேரக்டாக வேல்யூ எழுதுறேன். சிக்மா ஸ்கொயர் டி ஸ்கொயர் பை 2 பை ரூட் ஆஃப் 2/5. இந்த ஃபுல் இன்டெகிரலையும் நம்மளால ரூட் ஆஃப் 2/5 சிம்பிளிஃபை பண்ணி எழுத முடியும். காமா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ரெடியூஸ் பண்ணிடலாம். இது ரெண்டு கேன்சல் ஆகிருக்கு. நம்ம ஆன்சர் e பவர் மியூ டி பிளஸ் சிக்மா ஸ்கொயர் டி ஸ்கொயர் பை 2. இதுதான் இதோட ஆன்சர். அலைட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2 மெட்ராஸ் யூனிவர்சிட்டி சிலபஸ்ல யூனிட் 3க்கான இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பார்க்க போறோம். ஸோ யூனிட் வைஸ் பிரிச்சு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அதில் இப்போ வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் போகிறோம். நம்ம தேர்ட் யூனிட் வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி ரிலேட்டட் டு கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். ஸோ கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் அப்படின்னா என்னன்னா அன்கவுண்டபிளா இருக்கும். ரேண்டம் வேரியபிளே 2 டைப்ஸாக இருக்கும். ஒன்று டிஸ்க்ரீட், இன்னொன்று கண்டினியூஸ். ஸோ கண்டினியூஸ் எப்போ சொல்லுவோம்னா இதை எக்ஸாம்பிள் நான் நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ நமக்கு புரியறதுக்காக இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோம். ஒரு வாட்டர் ட்ராப்பாக விழுற வாட்டரை நம்மளால கவுண்ட் பண்ண முடியும், கவுண்டபிள். அதை டிஸ்க்ரீட்னு சொல்லலாம். அதே மொத்தமாக ஃப்ளோ ஆகிற டாப்பை திறந்த உடனே கடற்கரை தண்ணி கொட்டலாம், அப்போ நம்மளால கவுண்ட் பண்ண முடியாது. அது பேர் கண்டினியூஸ். ஸோ கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் கீழே நிறைய டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு. நம்ம வந்து 2 டிஸ்ட்ரிபியூஷன் தான் நம்மளோட சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. ஒன்று நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், இன்னொன்று எக்ஸ்போனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன். இதோட ப்ரீவியஸ் யூனிட்ல எல்லாமே டிஸ்க்ரீட் ரிலேட்டடா இருக்கும். அங்க 2 டிஸ்ட்ரிபியூஷன் படிச்சிருப்பீங்க, பைனாமியல், பாய்சான். இங்க படிக்கிறது எக்ஸ்போனென்ஷியல் அண்ட் நார்மல். இப்போ நம்ம என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னா கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள்னா என்ன அப்படின்ற அதோட டெஃபினிஷன், கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள்கான ப்ராப்பர்ட்டி. இப்போ நம்ம 2 வேரியபிள் சொன்னோம்ல, ஒன்று டிஸ்க்ரீட், ஒன்று கண்டினியூஸ்னு சொன்னோம். டிஸ்க்ரீட்ல வர ஃபங்க்ஷனோட பேர் தான் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டினியூஸ்ல வரத பிடிஎஃப்னு சொல்லுவாங்க, ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். ஸோ மாஸ் ஃபங்க்ஷனுக்கும் டென்சிட்டி ஃபங்க்ஷனுக்கும் நமக்கு டிஃபரன்ஸ் தெரியும். மாஸ் ஃபங்க்ஷன் எது ரிலேட்டடா உள்ளதுனா டிஸ்க்ரீட் ரிலேட்டடா உள்ளது. டென்சிட்டி ஃபங்க்ஷன்றது கண்டினியூஸ் வேரியபிள் ரிலேட்டடா இருக்குது. அப்பதான் அது செகண்ட் சாப்டர்ல படிச்சோமா, தேர்ட் சாப்டர்ல படிச்சோமா ஞாபகம் இருக்கும். டிஸ்க்ரீட்ன்றதை நம்ம எப்பயுமே டினோட் பண்ணும்போது சம்மேஷன், அண்ட் கண்டினியூஸ் டினோட் பண்ணும்போது இன்டெக்ரல். இது யூஸ் பண்றதுக்கான சிம்பிள். ஸோ அதெல்லாம் பேசிக். நம்ம ஒவ்வொரு டாபிக் படிக்கும்போது நம்ம வந்து இது புரிஞ்சாதான் நம்ம அடுத்தடுத்து போக முடியும். அண்ட் அடுத்தது இதோட டெஃபினிஷன், ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன்னா என்ன, அதோட டெஃபினிஷன், அதை பேஸ் பண்ணி இருக்க ப்ராப்ளம். அடுத்தது கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன், சிடிஎஃப்னு சொல்லுவோம். ஸோ சிடிஎஃப்னாலும் கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனாலும் ஒன்று தான். இதோட ப்ராப்பர்ட்டிஸும் படிக்கணும், டெஃபினிஷன் படிக்கணும், ப்ராப்ளம். ஸோ எந்த டாபிக் எடுத்தாலும் அதோட டெஃபினிஷன், அது சம்மந்தப்பட்ட ப்ராப்பர்ட்டி ஏதாவது இருக்கா அண்ட் அதுக்கு அப்ளிகேஷன் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அடுத்தது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பிடிஎஃப். ஆக்சுவலி இங்கே வரணும். PDF ரிலேட்டடான டெஃபினிஷன், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் PDF ரிலேட்டடான ப்ராப்ளம். அப்புறம் கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனுக்கான டெஃபினிஷன், அதுக்கான ப்ராப்பர்ட்டி, அதுக்கான ப்ராப்ளம். இது ஃபுல்லா கண்டினியூஸ் வேரியபிள் ரிலேட்டடானது. கண்டினியூஸ் வேரியபிள்னா என்ன, அதுக்கான ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் என்ன, அது ரிலேட்டடா இருக்கு. அப்புறம் நம்ம 2 டிஸ்ட்ரிபியூஷன் சொன்னோமா, எக்ஸ்போனென்ஷியலும் நார்மலும். எக்ஸ்போனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன்னா என்ன, அதுக்கான டெஃபினிஷன்.
அண்ட் அதுக்கான பிடிஎஃப்ன்றது அந்த ஃபார்முலா f of x equal to ஒரு ஃபார்முலா இருக்குல்ல அதான் எக்ஸ்போனென்ஷியலுக்கான பிடிஎஃப் அப்படின்னு மீன் பண்ணுவோம். ஸோ டெஃபினிஷன் அதுக்கான ஃபார்முலா, எக்ஸ்போனென்ஷியலுக்கான ப்ராப்பர்ட்டிஸ், தென் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் அதுக்கான ஃபார்முலா, மீன் அண்ட் வேரியன்ஸ் டெரிவேஷன் படிக்கணும். ஸோ மீன் அண்ட் வேரியன்ஸ் ரெண்டு மெத்தட்ல டெரைவ் பண்ணலாம். ஒன்று வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் யூஸ் பண்ணி டெரைவ் பண்ணுவோம். இன்னும் நிறைய MGF மெத்தட்ல டெரைவ் பண்ணுவோம், mx of t அந்த மெத்தட்ல டெரைவ் பண்ணுவோம். ஸோ ரெண்டு மெத்தட் இருக்கு. MGFல இருந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி மீன் அண்ட் வேரியன்ஸ் கண்டுபிடிக்கலாம். இப்படி இல்லைனா தனியா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ரெண்டு மெத்தட்ல எதை வேணா ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா கொஸ்டின்ல யூஸ் MGF அண்ட் டெரைவ் கொடுக்கல, ஜெனரலா தான் இருக்கு. ஆனால் ஏதாவது ஒரு மெத்தட் அண்ட் MGF படிக்கணும். அதுக்கப்புறம் அது ரிலேட்டடா உள்ள ப்ராப்ளம்ஸ் அண்ட் தென் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ல இப்போ இந்த எல்லாமே வந்து ரைட் ஷார்ட் நோட்டா இல்ல டிஸ்கஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்போனென்ஷியல் பத்தி நமக்கு என்னெல்லாம் ஐடியா இருக்கோ ஃபார்முலா எழுதி அதெல்லாம் ஒன் பை ஒன்னா நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணலாம். ஸோ ரைட் ஷார்ட் நோட்டான்னு கேட்கலாம், இல்லை டிஸ்கஸ் ஆகும்னு கேட்கலாம். அப்போ நம்ம டெஃபினிஷன் அதுக்கான ப்ராப்பர்ட்டி PDF எல்லாமே எழுதணும். அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இதுல நமக்கு நிறைய பாயிண்ட் இருக்கு. 2 மார்க்ல கேட்டா 2 பாயிண்ட் எழுதினா போதும், 5 மார்க்னா ஒரு 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் எழுதினா நமக்கு வச்சுக்கலாம். யூசஸ் ஆஃப் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் படிக்கணும். மீன் அண்ட் வேரியன்ஸ் இதுவும் அதே தான். MGF யூஸ் பண்ணி மீன் அண்ட் வேரியன்ஸ், நார்மல் மீன் அண்ட் வேரியன்ஸ் எது ஈஸியா இருக்கோ அதை படிச்சுக்கலாம். அண்ட் இந்த யூனிட்ல மட்டும் இந்த நார்மல்ல யூஸ் பண்ணி நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் கொஸ்டின் பேப்பர்ல இருக்கு. கொஸ்டின் பேப்பர்லயும் ஒரு நார்மல் சம் இருக்கு. ஸோ நார்மல் ப்ராப்ளம் இம்பார்ட்டன்ட். நார்மலுக்கு டேபிள் பார்க்கறது கத்துக்கணும். இப்போ யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேப்பர்ல பார்க்குற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இதுல பார்ட் A மட்டும் பார்க்குறோம். நெக்ஸ்ட் வீடியோல இதோட பார்ட் B பார்க்கலாம், அப்புறம் பார்ட் C பார்க்கலாம், தனித்தனியா பார்க்கலாம். ஓகே, வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன்? கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன் எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னா அது ஒரு டூல். அந்த டூல் யூஸ் பண்ணி ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் நம்ம பண்ண முடியும். ரிசர்ச்சர்ஸ்க்கு அது யூஸ் ஆகும். ரிசர்ச் பண்ணா அது இது என்ன மாடல் அப்ளிகபிள் அப்படின்னு அந்த டேட்டா அனலைஸ் பண்றதுக்காக பண்ற ஒரு டூல் தான் கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன். எக்ஸாம்பிள் ஆஃப் கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா தண்ணி வந்து வேகமாக கொட்டும்போது கவுண்ட் பண்ண முடியாதுன்னு இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா continuous probability distribution could be any of the infinite values in the range. இது வந்து எக்ஸாம்பிள். இன்ஃபைனைட் வேல்யூஸ் அப்படின்றது தான் கண்டினியூஸ் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அடல்ட் ஹைட். ஒரு அடல்ட்டோட ஹைட் அப்படின்னு சொன்னாங்கன்னா மினிமம் வந்து 1 feet இருந்து 10 feet வரைக்கும் எந்த வேல்யூவா வேணா இருக்கலாம். ஸோ நமக்கு வேல்யூ தெரியாது. இப்போ 1 feet இருந்து 10 feet, பட் ஒரு அடல்ட் போது மினிமம் 5 feet இருப்பாங்க. அவங்க 5 இருக்கலாம், 5.1 இருக்கலாம், 5.33 இருக்கலாம், இந்த வேணா இருக்கலாம். இது வேரி ஆகிட்டே இருக்கும். ஒரு பெரிய க்ரௌட்ல இருந்து அடல்ட்டோட ஹைட் எடுங்க அப்படின்னு சொல்லும்போது வேரி ஆகும். நம்மளால கவுண்ட் பண்ணி எடுக்க முடியாது. அதனால அது இன்ஃபைனைட் வேல்யூஸ். காமன் டைப்ஸ் ஆஃப் கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷனோட டைப்ஸ் நம்ம இந்த ரெண்டு டிஸ்ட்ரிபியூஷன் தான் நம்ம படிக்கிறோம். பட் இவங்க 4 கேட்டதுனால யூனிஃபார்ம் காமா இதெல்லாம் எழுதிருக்கோம். பட் இந்த ரெண்டும் தான் நமக்கு சிலபஸ்ல இருக்கு. நெக்ஸ்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் தான் என்ன? ஸோ ப்ராபபிலிட்டி தேவையில்ல. ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் இட்ஸ் a random variable probability coming within a distinct range of values. ஸோ இது மட்டும் நம்ம எழுதுற அந்த வேல்யூஸ் இதுதான் நமக்கு இம்பார்ட்டன்டான கீ பாயிண்ட் மாதிரி. நெக்ஸ்ட் நவம்பர் 2023 கேட்டிருக்காங்க, ஏப்ரல் 2022 கேட்டிருக்காங்க. டிஃபைன் எக்ஸ்போனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன். எக்ஸ்போனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷனோட டெஃபினிஷன். எக்ஸ்போனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். அதனால ஸ்டார்ட் பண்ணும்போது a continuous random variable is said to be exponential distribution அப்படின்னு எழுதிட்டு அதோட ஃபார்முலா எழுதினா போதும். f of x equal to lambda e power minus lambda into x. சில இடத்துல இந்த லாம்டாவோட பிளேஸ்ல தீட்டான்னு யூஸ் பண்ணிப்பாங்க. இட்ஸ் பாராமீட்டர். நமக்கு ஒவ்வொரு டெக்ஸ்ட் புக்ல ஒவ்வொரு மாதிரி யூஸ் பண்ணிப்பாங்க. அண்ட் தென் ஃபைண்ட் மீன் ஆஃப் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். Find the mean of normal distribution. இப்போ mean of normal distribution 2 மார்க்ல கேட்டாங்கன்னா நம்ம ஃபுல் டெரிவேஷன் போடணும்னு அவசியம் கிடையாது. 5 மார்க்லயோ 10 மார்க்லயோ கேட்கும்போது நம்ம இதோட டெரிவேஷன் போடணும். டெரிவேஷன்னா MGF கண்டுபிடிக்கணும். mx of t கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் டிஃபரன்ஷியேட் பண்ணி மீன் வேரியன்ஸ் அப்படின்னு போடணும். பட் இங்க 2 மார்க்ல கேட்டதுனால நான் MGF கண்டுபிடிக்க வேணாம். MGF மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 4 டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் மெமரைஸ் பண்ணிருங்க. மெமரைஸ் பண்ணிட்டு அதை நம்ம டேரக்டா எழுதிட்டு அதை டிஃபரன்ஷியேட் பண்ணா போதும். இப்போ நமக்கு இங்க கொடுத்துருக்காங்கல்ல, நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட MGF எழுதிட்டேன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல. அடுத்தது அதை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டேன். இப்போ e பவர் சம்திங் இருக்குல்ல, அந்த e பவர் சம்திங் e பவர் x னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாவே x னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ e பவர் x ஆவே இருக்கும். பக்கத்துல அந்த x திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது வித் ரெஸ்பெக்ட் டு t mu t அப்ப t வந்து 1 ஆயிடுது. அடுத்தது t ஸ்கொயர் 2t ஆயிடுது. 2 கேன்சல். இத எழுதினதுக்கு அப்புறமா t = 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது e பவர் ரெண்டுமே 0 mu + 0 அப்ப mu மட்டும் தான். எனிதிங் பவர் 0 1 so mu மட்டும் தான் இருக்கு. மீனோட வேல்யூ mu. அண்ட் நெக்ஸ்ட் क्वेश्चन ரைட் த ஏரியா ப்ராப்பர்ட்டி. அவங்க கேட்கும்போது ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி எழுதுங்கன்னு கேட்கல, ஏரியா ப்ராப்பர்ட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் நார்மல் கர்வ். நார்மல் கர்வ்ல இந்த கர்வுக்கு கீழே இருக்கிற மொத்த வேல்யூவும் வந்து நமக்கு ஈக்குவல் டு 1. இதுதான் ஏரியா ப்ராப்பர்ட்டின்னு அர்த்தம். நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணிப்போம். ஸ்ப்ளிட் பண்ணி இந்த பக்கம் 0.5 இந்த பக்கம் 0.5 அப்படின்னு சொல்லுவோம். மொத்தமா இதோட வேல்யூ அது ஒரு கூட மாதிரி கீழே இருக்கிற எல்லா வேல்யூ சேர்த்தா 1 ன்னு அர்த்தம். ஸோ டோட்டல் ஏரியா அந்த நார்மல் கர்வ் ஈக்குவல் டு யூனிட்டி. யூனிட்டினா 1 ன்னு அர்த்தம். இதுதான் ஏரியா ப்ராப்பர்ட்டி. நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்கு, அதுல இந்த ஏரியா ப்ராப்பர்ட்டின்றது இதுதான். அடுத்தது how is normal distribution related to probability distribution? probability distribution வந்து ஜெனரல். அந்த probability distribution ரெண்டு விதமா இருக்கும். ஒன்னு discrete distribution, இன்னொன்னு continuous distribution. இந்த நார்மல்ன்றத எதுக்கு கீழ வரும்னா continuous கீழ வரும். அங்க பாருங்க, இந்த probabilityன்றத நம்ம வந்து discrete distribution and continuous distribution அப்படின்னு பிரிக்கலாம். discrete கீழ தான் binomial Poisson வரும். continuous கீழ தான் நார்மல் வருது. அப்ப நார்மலுக்கு இதுக்குமான ரிலேஷன் என்ன? இது ஒரு continuous distribution. நாங்க எழுதிருக்கோம். நெக்ஸ்ட் क्वेश्चन ஏ ஸ்பெசிஃபிக்கா ரைட் 4 ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்தாங்க. நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு நமக்கு ப்ராப்பர்ட்டீஸ் நிறைய இருக்கு. சோ அந்த क्वेश्चन கேட்டாங்க இந்த 4 ப்ராப்பர்ட்டீஸ் 5 மார்க் கேட்டாலும் நம்ம இப்படி எழுதிக்கலாம். நாலு எக்ஸ்ட்ரா ஒரு ப்ராப்பர்ட்டி எழுதி 5 ப்ராப்பர்ட்டி எழுதலாம். ஃபர்ஸ்ட் ஒன் அதோட ஈக்குவேஷன் ஆஃப் கர்வ் எழுதிருக்கோம், ஃபார்முலா எழுதிருக்கோம். செகண்ட் ஒன் இட் இஸ் சிமெட்ரிக். சிமெட்ரிக்னா அந்த கர்வ் இருக்குல ரெண்டு பக்கமும் ஒண்ணுன்றது. தேர்ட் ப்ராப்பர்ட்டி மீன் மீடியன் மோட் வந்து சேம். இது நான் சிம்பிளா எழுதிக்கிறேன், இப்படியே எழுதினாலும் போதும். ஏரியா அண்டர் த கர்வ் இஸ் ஈக்குவல் டு 1. இதுதான் அதோட நாலு ஈஸியான ப்ராப்பர்ட்டி. ரைட் டவுன் த டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்முலானா இங்க எழுதிருக்கோம்ல, இது f of x equal to 1 by sigma root of 2 எழுதணும். அதே ஸ்டாண்டர்ட் நார்மல்னா
அப்போ ஸ்டாண்டர்ட் நார்மல் அப்போ என்ன இருக்கும்னா மியூ ஈக்குவல் டு 0 அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 1. ஸோ மியூ 0 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 1 போது தான் அது ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். அதோட பீரியட் f of z ன்னு எழுதலாம். f of z is 1/√2π. ஸோ இதெல்லாம் 2 மார்க் கொஸ்டின். இதுக்கப்புறம் கீழே பார்ட் பி கொஸ்டின் இருக்கு அண்ட் பார்ட் சி கொஸ்டின் இருக்கு. பார்ட் பி கொஸ்டின் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இங்கே பாருங்க, இந்த 2 கொஸ்டினுமே நமக்கு சேம் கொஸ்டின், பட் ஒரு தடவை 5 மார்க்லையும் ஒரு தடவை 10 மார்க்லையும் கேட்டிருக்காங்க. அண்ட் இது ரொம்ப நமக்கு இம்பார்ட்டன்ட். மீன் அண்ட் வேரியன்ஸ் ஆஃப் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். அடுத்த கொஸ்டினும் இது ரெண்டும் சேம். சிமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் பத்தி இதுங்க. லிஸ்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அது என்ன பண்ணும் அப்படிங்கறத பத்தி இதுங்க ரெண்டுமே ஒன்று தான். சிமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் பத்தி எழுதலாம். இதெல்லாம் ரிப்பீட்டடா கேட்குற கொஸ்டின்ஸ். ரைட் ஆன் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கேட்டிருக்காங்க. வாட் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கேட்டிருக்காங்க. இதுவும் சேம் தான். லிஸ்ட் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் கடந்து எழுதணும். அண்ட் அடுத்தது கமெண்ட் ஆன் டென்சிட்டி ஃபங்க்ஷன், எக்ஸ்பிளைன் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டென்சிட்டி. டென்சிட்டி ஃபங்க்ஷன்னாலும் வெறும் டென்சிட்டினாலும் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன்னாலும் ஒண்ணுதான். எல்லாமே ஒண்ணுதான். இது வந்து கமெண்ட் ஆனது எக்ஸ்பிளைன் ஒண்ணுதான். ஸோ கொஸ்டின் ரெண்டும் சேம். ஸோ ஒரே மாதிரி கொஸ்டின் தான் திருப்பி கேட்டிருக்காங்க. அண்ட் இங்க டிஃப்ரெண்டான கொஸ்டின்ஸ் இருக்கு, ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இதெல்லாம் அடுத்த வீடியோல பார்க்கலாம். யூனிட் 3 கான இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன்ஸ் அண்ட் தியரி பார்ட். யூனிட் 3ன்றது வந்து இட்ஸ் ரிலேட்டட் டு கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். ஸோ கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள்னா இதுக்கு கீழே நம்ம இதை எப்படி பார்க்கணும்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் யூனிட் கம்ப்ளீட்லா ப்ராபபிலிட்டி, செகண்ட் யூனிட் டிஸ்கிரீட். ஸோ நான் திருப்பி அந்த டிஸ்கிரீட் எழுதுறேன். டிஸ்கிரீட் இது கண்டினியூஸ். ஸோ நமக்கு ரெண்டு விதமா இருக்கு. இந்த டிஸ்கிரீட் கீழே வரது தான் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன், கண்டினியூஸ் கீழே வரது தான் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். இதுக்கு கீழே நமக்கு நிறைய டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கு. பட் நம்ம சிலபஸ்ல பார்க்குற டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பெர்னாலி, பைனாமியல் அண்ட் பாய்சான். இது மூணும் நம்ம யூனிட் 2ல பார்த்திருப்போம். இங்க வந்து நமக்கு ரெண்டு டிஸ்ட்ரிபியூஷன் தான் இருக்கு, எக்ஸ்போனென்ஷியல் அண்ட் நார்மல். இதை பேஸ் பண்ணி நம்ம தியரிஸும் படிக்கணும், இதோட சம்ஸும் பார்க்கணும். அண்ட் நார்மல்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா கொஸ்டின் பேப்பர்லயுமே ஒரே சம் இருக்கும். இது ஒரு மேப்காக உங்களுக்கு இது கொடுத்துருக்கேன், எப்படி பார்க்கணுன்றதுக்காக. இப்போ யூனிட் 4 அண்ட் 5 வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல அதுல என்ன படிக்கணும், எப்படி பார்க்கணும் பார்க்க போறோம். இப்போ இந்த சாப்டர்ல வந்து யூனிட் 3 அண்ட் இங்க ரெண்டு டிஸ்ட்ரிபியூஷன் சொன்னல, எக்ஸ்போனென்ஷியல் அண்ட் நார்மல். இந்த எக்ஸ்போனென்ஷியல் நார்மல் ரெண்டுத்துக்குமே நமக்கு என்ன இருக்கும்னா ப்ராப்பர்ட்டிஸ் படிக்கணும். எக்ஸ்போனென்ஷியலோட ப்ராப்பர்ட்டி, எக்ஸ்போனென்ஷியலோட அப்ளிகேஷன், இதுக்கும் ப்ராப்பர்ட்டி அப்ளிகேஷன். அதுக்கப்புறம் ரெண்டுக்குமே எம்ஜிஎஃப்ன்றது மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன். அதை யூஸ் பண்ணி மீன் வேரியன்ஸ் இதெல்லாம் தான் நம்ம இந்த சாப்டர்ல பார்க்க போறோம். ஸோ இதுக்கான தியரி நோட்ஸ் தான் வந்து கீழே இருக்கும். இதுக்கான எம்ஜிஎஃப் வந்து கொடுத்துக்க மாட்டேன், எம்ஜிஎஃப் பிளேலிஸ்ட்ல இருக்கும், நீங்க செக் பண்ணி பாருங்க. ஏற்கனவே நீங்க படிச்சிருப்பீங்க, ஏற்கனவே ஃபாலோ பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும், புதுசா பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் பிளேலிஸ்ட்ல செக் பண்ணி பாருங்க. ஓகே, கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளோட டெஃபினிஷன் பிடிஎஃப் கொடுக்க போறதுனால நான் அப்படியே ஒரு கிளான்ஸ் என்னென்ன இருக்குன்றத மட்டும் சொல்லிட்டே போறேன். நீங்க பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி 5 யூனிட்டுக்கும் என்ன பிடிஎஃப் இருக்கோ அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து கையில வச்சு படிங்க. அதுதான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ ஓட விட்டு கேட்டீங்கன்னா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்காது. ஸோ எடுத்துட்டு ரீட் பண்ணி பார்க்கும்போது தான் வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியா என்ன வேர்டு எப்படி எழுதிக்கிறாங்கன்னு தெரியும். இதெல்லாம் புக்ல இருக்கிற டெஃபினிஷன். புக் வந்து எஸ்சி குப்தா நமக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த புக்ல இருந்து உங்களுக்கு எடுத்து எழுதின டெஃபினிஷன்ஸ் தான் இதெல்லாம். இந்த புக்ல எப்படி இருக்கு, வேற உங்களுக்கு உங்க டீச்சர்ஸ் வந்து வேற புக் கூட ரெஃபர் பண்ணிக்கலாம். இதே டெஃபினிஷன் வேற மாடல்ல கொடுத்துருக்கலாம். இப்போ என்கிட்ட 4 விதமான டெக்ஸ்ட் புக் இருக்கு, 4 விதமா இருக்கு டெஃபினிஷன்ஸ். நமக்கு எந்த டெஃபினிஷனாலும் கண்டென்ட் இருந்தா போதும், எக்ஸாக்ட்டா வேர்டிங் திட்டு தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இதை புரிஞ்சுட்டு நீங்களா கூட இந்த டெஃபினிஷனை ஃப்ரேம் பண்ணி எழுதலாம். ஸோ ஸ்டார்ட் 2 பொறுத்த வரைக்கும் அதுல இருக்கிறத வேர்ட் பை வேர்ட் எழுதணும்னு எந்த அவசியமும் கிடையாது. படிச்சு புரிஞ்சுட்டு நீங்களாவே எழுதிக்கலாம். அண்ட் அடுத்தது டென்சிட்டி ஃபங்க்ஷன். முன்னாடி சொன்னோமா கண்டினியூஸ்கான ஃபங்க்ஷன் தான் டென்சிட்டி ஃபங்க்ஷன். இதை வெறும் டென்சிட்டி ஃபங்க்ஷன் சொல்லலாம், ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் சொல்லலாம், ஃப்ரீக்வன்சி ஃபங்க்ஷன் கேட்டாலும் இதுதான், வெறும் டிஸ்ட்ரிபியூஷன் டென்சிட்டின்னு கேட்டாலும் இதுதான். ஸோ எப்படி கேட்டாலும் இதுதான். இதுக்கான ப்ராப்பர்ட்டி நடுவில் ப்ராபபிலிட்டி கர்வ்னா என்ன, டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ்னா என்ன, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டென்சிட்டி ஃபங்க்ஷன் கேட்டாலும் இதான் எழுதணும், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனாலும் இதான் எழுதணும். ரெண்டுக்கும் மீனிங் ஒன்று தான். டென்சிட்டினாலே இதுதான். ஸோ 3 ப்ராப்பர்ட்டி இருக்கு. இதுவும் சில இடத்துல வந்து வேர்டிங்ல இருக்கும், சில புக்ஸ்ல வேர்டிங்ல இருக்கும், சில புக்ல வந்து இந்த மாதிரி டேரக்டா அதை வந்து நோட்டேஷன்ல கொடுத்துருப்பாங்க. எப்படி எழுதினாலும் இது கரெக்ட் தான். நெக்ஸ்ட் கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஃபங்க்ஷன். இதுதான் இந்த லைன் தான் இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ன்ற மாதிரி. அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் ஒண்ணுமே கிடையாது. கியூமுலேட்டிவ் ஃபங்க்ஷன் ஸ்மூத்தா இருக்கும் கர்வ். இட்ஸ் நான் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன். இட் இன்க்ரீசஸ் ஃப்ரம் 0 to 1. எக்ஸ்பெக்டட் வேல்யூ e of x ன்னு சொல்லலாம், வேரியன்ஸ் v of x ன்னு சொல்லுவோம். அவ்வளவுதான். அடுத்து எக்ஸ்போனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷனோட டெஃபினிஷன். இப்போ டிஸ்கஸ் அபவுட் எக்ஸ்போனென்ஷியல் கேட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன எழுதணும், எக்ஸ்போனென்ஷியலோட டெஃபினிஷன், அதோட ப்ராப்பர்ட்டி, அதோட அப்ளிகேஷன் எல்லாத்தையும் சேர்த்து எழுதுற மாதிரி இருக்கும். எக்ஸ்போனென்ஷியலுக்கான டெஃபினிஷன், அதுக்கான அப்ளிகேஷன், அதுக்கான ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி மட்டும் தனியா ஒரு கொஸ்டின் பேப்பர்ல 5 மார்க்ல இருக்கு. இது எம்ஜிஎஃப் வந்து நான் கொடுக்கல, எம்ஜிஎஃப் ஸ்பேஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். இந்த எம்ஜிஎஃப் வந்து நீங்க என்ன பண்ணணும், பிளேலிஸ்ட்ல போய் ரெஃபர் பண்ணிக்கோங்க. பிளேலிஸ்ட்ல எம்ஜிஎஃப் இருக்கும், அங்க ரெஃபர் பண்ணிருங்க. அடுத்தது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ல ப்ராப்ளமும் இம்பார்ட்டன்ட். தியரிக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டோ அந்த அளவுக்கு இதுல ப்ராப்ளமும் இம்பார்ட்டன்ட். எல்லா கொஸ்டின் பேப்பர்லயும் ஒரு சம் இருக்கும். இது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட டெஃபினிஷன், அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ். இந்த ப்ராப்பர்ட்டிஸும் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா 2 மார்க்ல கேட்டிருக்காங்க, 5 மார்க், 10 மார்க் விதவிதமா கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு இதுல மொத்தம் நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்கு. நான் உங்களுக்கு வந்து எவ்வளவு நம்பர் கொடுத்துருக்கேன், 8 கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 8 வந்து நீங்க எழுதுறாங்க. 10 மார்க்ல கேட்டாங்கன்னா இந்த 8 ப்ராப்பர்ட்டி எழுதுங்க. 2 மார்க்ல கேட்டாங்கன்னா அவங்க எனி 2 தான் கேட்பாங்க. நீங்க ஆனால் 2 எழுதுனா போதும். ஃபர்ஸ்ட் ஒன் ரொம்ப சிம்பிள், இட்ஸ் பெல் ஷேப்டு கர்வ். நீங்க எழுதிட்டு அது பக்கத்துலயே இப்படி ஒன்று வரைஞ்சிட்டீங்கன்னா இன்னும் ஹைலைட் ஆயிடும். அப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிடும். இதான் நார்மல் கர்வ். ஸோ இட்ஸ் பெல் ஷேப்டு கர்வ் அபவுட் x ஈக்குவல் டு மியூ அப்படின்ற பாயிண்ட் எழுதணும். அண்ட் மீன் மீடியன் மோட் ஈக்குவல் டு சேம், அதான் கோயின்சைட் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் சேம். இங்க வந்து x ஆக்சிஸ்ல தான் இருக்கு, x ஆக்சிஸ் அசிம்ப்டோட் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் மீன் சிமெட்ரிக். ரெண்டு பக்கமும் ஒன்னா தான் இருக்கும் x ஆக்சிஸ்ல. இந்த 4th பாயிண்ட் வந்து ஏரியா ப்ராப்பர்ட்டி. இது பேர் வந்து ஏரியா ப்ராப்பர்ட்டி. இது ஒரு 2 மார்க்ல தனியா கேட்டிருப்பாங்க. ஏரியா ப்ராப்பர்ட்டினா என்ன, நார்மல்ல ஏரியா ப்ராப்பர்ட்டினா அந்த கர்வ் அடியில இருக்கிற எல்லா வேல்யூவும் ஈக்குவல் டு 1. டோட்டல் ஏரியா கர்வுக்கு கீழே இருக்கிற மொத்த ரீஜன் வந்து ஈக்குவல் டு 1. அது பேரு ஏரியா ப்ராப்பர்ட்டி.
ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் படிச்சுக்கோங்க. 5 மார்க்ல கேட்டாலும் 5 பாயிண்ட் எழுதுங்க, 2 மார்க்னா 2 பாயிண்ட் எழுதுங்க, 10 மார்க்னா எல்லா 8 பாயிண்ட்டுமே எழுதுங்க. ஸோ பாயிண்ட் ஒன்றும் கஷ்டமா இருக்காது, உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும், புரியுற மாதிரி தான் இருக்கும். இந்த 7th 6th 7th பாயிண்ட்லாம் பாருங்க ஒன்றுமே இல்லை. 6th பாயிண்ட் வந்து ஒரு இடத்துல மட்டும் தான் பீக்ல இருக்கும், தட் இட் இஸ் யூனி மாடல் வாங்க. அது ஒரு இடத்துல மொத்த கவுல அந்த மொத்த ஷார்ப்பாக அந்த எட்ஜில் மட்டும் இந்த மாதிரி பாருங்க, இந்த இடத்துல மட்டும் தான் அது என்ன பீக்ல இருக்கு. 2 tiers of the curve extend indefinitely and never touch the horizontal line. இந்த curve வந்து இப்படி போயிட்டே இருக்கும், பட் என்ன ஆகாது, அந்த horizontal line டச் பண்ணவே பண்ணாது. அதான் வந்து 7th பாயிண்ட். அடுத்தது மீன் மீடியன் மோட் எல்லாமே ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால ஹோல் ஏரியா இன்டு 2 ஈக்குவல் பார்ட்ஸ், இந்த பக்கம் வந்து அந்த பக்கம். இதுதான் இதோட ப்ராப்பர்ட்டி எல்லா கொஸ்டின் பேப்பர்லயும் இருக்கு, அண்ட் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது அப்ளிகேஷன் வந்து யூசர்ஸ்னு கேட்கலாம். இதுவும் கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் இங்கேயும் எம்ஜிஎஃப் கொடுக்கல. ஸோ எம்ஜிஎஃப் வந்து நீங்க பிளேலிஸ்ட்ல ரெஃபர் பண்ணிக்கோங்க. எம்ஜிஎஃப் யூஸ் பண்ணி மீன் அண்ட் வேரியன்ஸ் கால்குலேட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம இந்த யூனிட் எப்படி பார்க்குறோம், முதல்ல கண்டினியூஸ்னா என்ன, அடுத்தது எக்ஸ்போனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஒன்று இருக்கு, அடுத்தது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இன்னொன்று இருக்கு. இதுக்கு கீழேயும் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, டெஃபினிஷன், ப்ராப்பர்ட்டிஸ், அப்ளிகேஷன்ஸ். அதே மாதிரி இங்கேயும் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் ரெண்டுத்துக்குமே என்ன இருக்கு, மீன் மீடியன் யூசிங் எம்ஜிஎஃப் இருக்கு. எல்லாமே படிக்கணும்.